அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல், ஈரோடு சாளரம் வழியாக படைப்பிலக்கியம், நூல்கள் வாசித்தல் மற்றும் பேசுதல் ஆகிய திறன்களில் ஆர்வமுள்ள ஈரோடு மாவட்ட மக்களுடன் தொடர்புடையவர்களை ஒன்று சேர்த்து வாட்ஸ்அப் வாயிலாக 6 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்ட குழுமம் 2023 ஈரோடு வாசல் என்ற பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக தலைவர், செயலர், பொருளாளர் ஆகியவர்களையும் துணைத் தலைவர்கள், திட்ட இயக்குனர்கள், இயக்குனர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என்ற கட்டமைப்பில் படைப்பு, உடல் மனநலம், பயிலரங்கு, இளைஞர் வழிகாட்டி மற்றும் சமூக சேவை என்னும் 5 தளங்களில் பல திட்டங்களை முன்னெடுத்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதன் வழியாக இன்று ஈரோடு வாசல் அந்திமுற்றம் சார்பாக திரு ஈரோடு கதிர் அவர்களால் சிறப்புரை வழங்கப்பட உள்ள ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அன்புமணி அவர்களை வாசல் பட்டயம் வாசிக்க அழைக்கிறேன். நன்றி மைத்லி. ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. நன்றி. அடுத்ததாக இந்நிகழ்விற்கான வரவேற்புரை நல்குவதற்காக படைப்பு குழுமத்தின் வைஸ் பிரசிடென்ட் மூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஈரோடு வாசல் அமைப்பின் அந்தி மற்றும் இணைந்துள்ள ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்களையும், செயலர் டாக்டர் மைதிலி அவர்களையும், பொருளாளர் சதீஷ் அவர்களையும் நிகழ்விற்கு வரவேற்கிறோம். அடுத்ததாக இன்று நம் நிகழ்வில் சிறப்புரையாற்ற காலுடன் வந்துள்ள எழுத்தாளர் ஈரோடு கதிர் அவர்களை நிகழ்விற்கு வரவேற்கிறோம். மற்றும் ஈரோடு வாசல் அமைப்பின் உறுப்பினர்களையும் மற்ற நண்பர்களையும் நிகழ்விற்கு வருகையான வரவேற்கிறோம். நன்றி திரு மூர்த்தி அவர்களுக்கு. அடுத்ததாக இன்றைய சிறப்பு அழைப்பாளர், பேச்சாளர் ஈரோடு கதிர் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக ஈரோடு வாசலின் உறுப்பினர் மற்றும் திருமதி பிரதீபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஈரோடு வாசல் அரங்கில் அறிமுகம் தேவையில்லா நல்மனிதர். கிளையிலிருந்து வேர் வரை, வேட்கையோடு விளையாடு, உறவெனும் திரைக்கதை, பெயரிடப்பெறாத புத்தகம், திரை எனும் திணை உள்ளிட்ட 5 புத்தகங்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளின் எழுத்தாளர், தலைமுறைகளின் மாற்றத்தை மனித மனங்களின் உணர்வுகளோடு ஒப்பிடும் ஆராய்ச்சியாளர், வெற்றி படிகளின் தொடக்கத்தில் நிற்கும் மாணவர்கள் முதல் சாதனை மனிதர்களின் மனங்கள் வரை எண்ணங்களை செப்பனிட்டு நம்பிக்கை வழங்கும் பயிற்சியாளர், நம்மில் பல எழுத்தாளர்களை உருவாக்க முயலும் அச்சாணி, எவரிடமும் எப்போதும் ஏதேனும் கற்றுக்கொள்ள இருக்கும் என்ற திறந்த அறிவுடைய வளர்ந்த மாணவர், வாய்ப்புகளை உருவாக்கும் தூண்டுகோல், ஈரோட்டின் அடையாளங்கள் முக்கியமான ஒருவர், காண்பவை யாவும் ரசனை, ஆர்ப்பாட்டம் இல்லாத அன்பு, நேர்மறை எண்ணங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை, எல்லாவற்றுக்கும் மேல் வாழ்தல் என்பதே அறம் எனும் நோக்கம் கொண்டவர், நம்மில் ஒருவர் என்ற பெருமை மிக்க திரு ஈரோடு கதிர் அவர்களை இன்றைய அந்திமுற்றம் நிகழ்வு சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நன்றி திருமதி பிரதீபா அவர்களுக்கு. அழகானதொரு அறிமுகம். அடுத்ததாக பேச்சாளருக்கான நேரம், மேடை திரு ஈரோடு கதிர் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் கதிர் அவர்களை காதலுடன் கதைக்க. தலைவர் உள்ளிட்ட அவையினருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். மிகச்சிறப்பான அறிமுகத்திற்கு நன்றி பிரதீபா. ஆடிபிளா இருக்கா? ஹாப்பி ஈவினிங் சார். மனிதர்களுடைய சில சூழல்கள் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணரும் பொழுது, ஒதுக்கப்பட்டதாக உணரும் பொழுது, சிக்க வைக்கப்பட்டதாக உணரும் பொழுது, எரிச்சல் ஊட்டப்பட்ட பொழுது, இந்த தருணங்களில் சக மனிதர்களோடு அவர்கள் முதன்மையாக என்ன உணர்வினை வெளிப்படுத்துவார்கள்?
அப்படிங்கிறதான் இன்றைய தலைப்பினுடைய அடிநாதமாக இருக்கப்படும். தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது, ஒதுக்கப்பட்ட பொழுது, சிக்க வைக்கப்பட்ட பொழுது, எரிச்சலூட்டப்பட்ட பொழுது மனிதர்களுக்கு உடனடியாக வரக்கூடிய உணர்வு கோபம். அந்த கோபத்தினுடைய நீட்சியாக அதற்கான மனிதர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு உணர்வு எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டே இருக்கும். இது மனிதனுடைய இயல்பாக நாம் எல்லோரும் ஏறத்தாழ ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இத்தனையால் பீடிக்கப்பட்டாலும் கோபத்தையும் வெறுப்பையும் பழி உணர்வையும் வெளிக்காட்டாமல் மனிதனுடைய ஆதி குணமான அன்பின் அடியொற்றி வாழ முடியும் என்கின்ற அற்புதமான ஒரு மந்திரத்தை ஒரு திரைப்படம் எனக்கு சொன்னது. என்னை வரவேற்ற பொழுதும் இன்னும் சில தருணங்களிலும் கூட இந்த தலைப்பு காதல் என்று மட்டுமே வழங்கப்பட்டது. காதலுடன் பேச வாருங்கள் என்று கூட அழைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைய உரையினுடைய தலைப்பு காதல் அல்ல, காதல் த கோர். 2023ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளிவந்த ஒரு அற்புதமான, என் வாழ்நாளில் நான் பார்த்ததில் மிகச்சிறந்ததாக நான் கருதக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படத்தை அடியுற்றி தான் இன்றைக்கு நான் உரையை பேசிருக்கேன். இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் ரொம்ப ஆச்சரியமானது. இந்த அந்திமுற்றம் நிகழ்வு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கனவு திட்டம். சில பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம ஈரோடு வாசல் அமைப்புல நிகழ்த்திட்டே இருக்கோம். இதற்கான பேச்சாளர்களை இப்ப மாதம் 2 நிகழ்வுகள் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலோடு செயல்படுத்தும் பொழுது இதற்கான பேச்சாளர்களை அடுத்து அப்படிங்கிற திட்டமிடல்ல அதற்கான பொறுப்பு நான் ஏற்றுக்கொண்ட பொழுது 15 நாட்களுக்கு முன்பாக நண்பர் ஆரூரன் அவர்கள் அடுத்த அந்திமுற்றம் நீங்கள் பேச வேண்டும் என்று ஒரு கட்டளையாக எனக்கு சொன்ன பொழுது நான் இல்ல, வேற ஒரு பேச்சாளர் எனக்கு தயாரா இருக்காங்க. ஏன்னா இதற்கான பேச்சாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாரங்களுக்கு 6-7 நிகழ்ச்சிகளுக்கு நான் மனசுக்குள்ள தயாரிச்சு வச்சிருக்கக்கூடிய சூழல்ல அவர் சொன்ன பொழுது இல்ல, நான் உடனடியாக நான் சொன்ன பதில் வேறொரு பேச்சாளர் இருக்கார், நான் பார்த்துக்கலாம். அப்படி சொன்னாலும் கூட அன்றைய இரவு எனக்கு என்னவோ உறக்கம் பிடிக்கல. ஏன் அந்திமுற்றம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்தது. அப்படி பேசுறதா இருந்தா என்ன பேசணும் அப்படிங்கிறப்போ அந்த கேள்விக்கு கனப்பொழுதில் எனக்கு வந்த ஒரு பதில் தான் காதல் த கோர். ஏறத்தாழ 4-5 மாதங்களாக இதை அழுத்தம் திருத்தமாக பேச வேண்டும் என்று கருதி பேசுவதற்கான சூழலை நான் ஏற்படுத்தி கொள்ளவில்லை அல்லது அமையவில்லை என்கின்ற காரணத்தால் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அந்திமுற்றத்தின் வாயிலாக பேச வேண்டும் என்கின்ற நினைப்பில் அன்று இரவு பின்னிரவு காதல் த கோர் என்கின்ற தலைப்போடு நான் தூங்க போறேன். அடுத்த நாள் காலையில எந்த யோசனையும் இல்லாம அந்திமுற்றத்திற்கான குழுவுல சொல்லிட்டேன், அடுத்த பேச்சாளர் ஈரோடு கதிர், தலைப்பு காதல் த கோர். ஆனாலும் கூட அந்த தலைப்பை கொடுத்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துகிட்டே இருந்தது. தலைப்பை ஒற்றி படத்தை ஒற்றி பேசுவதா அல்ல தலைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு வேற ஒரு கதையெல்லாம் பேசி முடிச்சு இதனால் அறியப்படும் நீதி அதனில் கொண்டு வந்து அங்க நிறுத்துறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆழ் மனதில் புதிந்து கிடந்த விஷயம் அந்த படம் குறித்து, படத்தில் பேசப்பட்டவை குறித்து பேச வேண்டும் என்கின்ற உத்வேகம் இருந்த காரணத்தால் கடைசியா இந்த 2 பாதைகளுக்குள்ள நான் மாற்றி மாற்றி பயணித்த பொழுதும் கடைசியா நான் தேர்ந்தெடுத்தது படத்தோடு இங்கு வருவதுதான். ஸ்பாய்லர் அலர்ட் சொல்லிடுறேன், மிக முக்கியமான படத்தினுடைய சுவாரஸ்யமான பகுதி இங்கு அநேகமாக வழங்கப்படலாம். அதற்கு ஏதாவது தடுமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா அன்போடு நீங்க கொஞ்ச நேரம் மியூட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 10 நிமிடங்கள் மியூட் பண்ணி வச்சுக்கலாம். என்னுடைய பாவனைகளை மட்டும் நீங்க பார்க்கலாம். இல்ல எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன்னு சொன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த அவையில் இருக்கலாம். ஒரு தேவாலயத்தில் தொடங்கக்கூடிய காட்சி அற்புதமான ஒரு கடவுளுக்கான வேண்டுதலோடு தொடங்கக்கூடிய காட்சி. கேமரா அப்படியே எல்லாத்தையும் நகர்ந்து காட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு. முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய தேவசி, அவருடைய மருமகள் ஓமனா, அடுத்ததாக அவருடைய மகன் மேத்யூ தேவசி. மேத்யூ தேவசி சமீபத்தில் ஒரு கூட்டுறவு வங்கியில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய மிக மென்மையாக, மிக தன்மையாக, மிக பண்பாக, எல்லோருக்கும் ஏற்புடையவராக பேசக்கூடிய ஒரு பாத்திரம். தேவாலயத்திலிருந்து அவர்கள் வீடு திரும்பும் பொழுது ஓமனா மட்டும் வீட்டுக்கு திரும்புகிறார், தேவசி வேறொரு இடத்துக்கு போகிறார். ஓமனா வீட்டுக்கு திரும்பி வீட்டின் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரகாரத்தில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றும் பொழுது ஓமனாவுடைய தேவசியினுடைய மேத்யூ தேவசியினுடைய மகள் அங்கு வருகிறார். வந்ததுக்கு அப்புறம் அப்பா எங்கன்னு கேட்கிறப்ப அப்பா சர்ச்சில் இருந்து அப்படியே வெளியில போயிட்டாரு, அனைமா எலெக்ஷன் வேலையா போயிருப்பாரு. அவர்கள் வசிக்கக்கூடிய கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
தீக்கோ என்கின்ற அந்த பகுதியில், பாலா வட்டத்தில் இருக்கக்கூடிய தீக்கோ என்கின்ற பகுதியினுடைய 3வது வார்டுக்கு உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல். எந்த ஒரு அரசியல் மட்டத்திலும் ஒரு இடைத்தேர்தல் வந்தால் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு யுத்தமாக இருக்கும். அந்த யுத்தத்தில் போராடுவதற்கு பல முனைப்புகளை பொதுவாக எடுப்பாங்க. இங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு முனைப்பு, அந்த பகுதியினுடைய மிக உன்னதமான, பண்பான, அமைதியான, எல்லோருக்கும் பிடித்த ஒரு மனிதரை தங்களுடைய வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி, மேத்யூ தேவசினுடைய தந்தை 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக அந்த அரசியலில் ஈடுபட்டிருந்த அந்த அரசியல் கட்சி அவரை வேட்பாளர் ஆக்குவதற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். கோவில்ல இருந்து, தேவாலயத்திலிருந்து அப்பா அரசியல் அரங்குக்கு போயிருக்கிற நேரத்துல, அம்மா மெழுகுவர்த்தி ஏத்திட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மகள் வந்து கேட்கிறா, அப்பாட்ட சொல்லிட்டியா? அங்கதான் அந்த கதையினுடைய சுவாரஸ்யம் ஆரம்பிக்குது. அன்று இரவு மேத்யூ தேவசி தன்னுடைய மனைவியோடு உறங்கச் செல்லும் முன்பாக ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் 3வது வார்டு எலெக்ஷன்ல என்ன நிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க, நான் நிக்கலான்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிற? அப்போ ஓமனா சொல்லக்கூடியது, நீங்க வங்கியில ரொம்ப வருஷமா பணியாற்றி இருக்கீங்க, எல்லோருக்கும் வந்து விரும்பி விரும்பி உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய நல்ல பேர் இருக்கு, எல்லோருமே உங்களை விரும்புறாங்க, உங்களுடைய பங்களிப்பு தேவை அப்படிங்கிறத மக்கள் விரும்புவார்கள், மிக நிச்சயமாக நீங்க ஜெயிச்சுட்டு வருவீங்க. தேர்தலில் போட்டியிடுவது என்கின்ற முடிவோடு மனைவியின் சம்மதத்தோடு அந்த இரவு உறங்கச் செல்கிறார்கள். ஆனா அந்த இரவு அவர்களுக்கான ஒரு கடைசி இரவாக, ஒரு மிக முக்கியமான தருணத்தினுடைய ஒரு கடைசி இரவாக இருக்க போகுது அப்படிங்கிறது மேத்யூ தேவசிக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில அவரு தன்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு போய், கட்சி அலுவலகத்திலிருந்து அடுத்த பணியை, வேட்புமனு தாக்கல் செய்யறது, பிரச்சாரத்துக்கு போறது, தேர்தலுக்கான வேலைகளை செய்யறது எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த தருணத்தில் அன்றைக்கு அவருடைய மனைவி கிளம்பி வீட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. தேர்தல் அலுவலகத்துல, கட்சி அலுவலகத்துல தேர்தல் வேலையை, அந்த வேட்புமனு சரிபார்ப்பை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு தொண்டருக்கு ஒரு அழைப்பு வருது. அவர் வெளியில இருந்து போய் பேசுறாரு. பேசுறப்பதான் தெரியுது, மேத்யூ தேவசியினுடைய மனைவி ஓமனா தன்னுடைய கணவரை மனவிலக்கம் செய்யும் பொருட்டு விவாகரத்திற்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய வழக்கு கையில் எடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான செய்தியா வருது. இது அப்படியே சட சட சடன்னு ஊர் முழுக்க மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு சூழல். எல்லாருக்கும் ஏன் திடீர்னு இப்படி நடக்குது, மேத்யூ ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல, மேத்யூவோட மனைவி ஏன் இதை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசல் புரசலா எழுந்துகிட்டே இருந்துட்டு இருக்கு. தேர்தலுக்கான வேலைகள் தொடங்கக்கூடிய நேரத்தில், வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியினுடைய உன்னதமான மனிதனுடைய மனைவி விவாகரத்து வழக்கு தொடுத்திருக்கார். அந்த விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழலில் உள்ளது. அப்படிங்கிறப்போ இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ளக்கூடிய அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. கணவனும் மனைவியும் அது குறித்து பேசல, ஆனா அது அதிர்ச்சியா இருக்கு. அப்ப கணவன் மனைவிட்ட அன்னைக்கு இரவு கேட்கிறாரு, நான் தேர்தலில் நிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டு தானே போய் நின்னேன், இந்த நேரத்துல இந்த வழக்கை தொடுத்திருக்கேன்னு சொல்றப்ப அவங்க சொன்னது, இந்த வழக்கு இன்னைக்கு நேற்று தொடுக்கப்பட்டதுல எப்பொழுதோ நான் இந்த வழக்குக்கான விண்ணப்பம் கொடுத்திருந்தேன், அதனுடைய படிநிலைகளை தாண்டி இப்பதான் இதனுடைய முடிவை, விசாரணை எட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அதனால உங்களுடைய தேர்தல் பணி பாதிக்கக்கூடிய எந்த ஒரு முடிவோடும் நான் இந்த வழக்கை தொடுக்கல. ஒரு விவாகரத்து வழக்குக்கு பின்னால என்ன இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளோடு வரும் பொழுது அரசியலில் இருந்து ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த தேர்தலை நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும். குடும்பத்துக்குள்ள ஒரு பெரும் முடிச்சு விழுந்துருச்சு. இந்த இடத்துல இருந்து இதை எப்படி தாண்ட போறோம்னு தெரியாத ஒரு நிலைமையில் அரசியல்ல கூட இருக்கக்கூடிய தோழர்களுடைய அறிவுறுத்தலில், சரி இந்த வழக்கை நம்ம சந்திப்போம், எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கிறதுக்காக தனக்கான ஒரு வழக்கறிஞரை நியமித்து வழக்கை எதிர்கொள்வதற்காக மேத்யூ தயாராகிறார். இந்த இடத்துல நான் ஏற்கனவே இந்த உரையினுடைய துவக்கத்துல சொன்ன மாதிரி, மனிதர்கள் தனிமைப்படுத்தப்படும் பொழுது, மனிதர்கள் புறக்கணிக்கப்படும் பொழுது, மனிதர்கள் பிடித்து வைக்கப்படும் பொழுது, சிக்க வைக்கப்படும் பொழுது, மனிதர்கள் எரிச்சல் ஊட்டப்படும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணர்வாக, எளிதான உணர்வாக கோபம் தான் இருக்கும், பழிவாங்கக்கூடிய உணர்வு தான் இருக்கும். படநெடுகிலும் இந்த சூழல்கள் எந்த இடத்தில் வாய்த்தாலும் அந்த சூழலில் ஒருபோதும் ஒருவரும் கோபத்தையும் பழிவாங்க உணர்ச்சியும் காட்டாமல் போறாங்க அப்படிங்கிறதா இந்த காவியத்தினுடைய மிக முக்கியமான உன்னதமான பகுதியா நான் பார்க்கிறேன். அதுதான் இங்க பேச வச்சிருக்கு. அதுதான் என்ன திரும்ப 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 யோசிக்க வச்சுட்டு. ஒரு பக்கம் விவாகரத்து வழக்குக்கான நடைமுறைகள் போகுது, ஒரு பக்கம் தேர்தலுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. விவாகரத்துக்கான காரணம் என்னங்கிறது யாருக்கும் அவ்வளவாக தெரியாத ஒரு சூழல்ல
விவாகரத்தினுடைய செயல்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது விடுதியில தங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய மகளை சந்திப்பதற்காக மேத்யூ அந்த மகள் படிக்கக்கூடிய கல்லூரிக்கு போறாரு. கல்லூரிக்கு போகும்பொழுது அவ பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கா. போய் அந்த கிரவுண்ட் மைதானத்தினுடைய ஓரத்துல இவரை உட்காரும் பொழுது அந்த பெண் அங்கிருந்து வர்றா. என்னப்பா திடீர்னு வந்திருக்க, சொல்லாம கொள்ளாம வந்திருக்க அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல இந்த வழியா வந்தேன், இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன், சரி உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி என்ன விஷயம் சொல்லுங்க. வீட்டுல நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அம்மா ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி யாரு பேச்சையோ கேட்டுட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கா. 2-3 நாள் இதெல்லாம் சரியாயி போயிடும். நீ இதெல்லாம் இந்த மனசுல வச்சுக்காம நீ தைரியமாயிரு, இதெல்லாம் கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மகள் சொல்லக்கூடிய அந்த பக்குவமான ஒரு பதில் தான். பொய்யெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம்ப்பா, என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அம்மா என்கிட்ட சொல்லிட்டு என்னுடைய ஒப்புதல் பெற்று தான் இந்த விவாகரத்து வழக்கை விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த சூழலில் இந்த விவாகரத்து வழக்கு எதற்கானது அப்படின்றப்போ, அதே மேத்யூ தேவசி தன்னுடைய மனைவிட்ட வந்து இந்த சூழலில் விவாகரத்து வேணும்னு கேட்கறியே, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறப்போ, ஓமனா சொல்லக்கூடிய ஒரே ஒரு உறுதி, விவாகரத்திற்காக நான் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய காரணங்களில் ஏதேனும் பொய் என்றால் நீங்கள் எதிர்த்து போராடலாம். அதில் இருக்கக்கூடிய காரணங்கள் உண்மை என்றால் நீங்கள் இந்த வழக்கை ஒப்புக்கொண்டு எனக்கு விவாகரத்து வழங்கலாம். அந்த விவாகரத்திற்கான காரணமாக, மிக முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டிருப்பது, படம் பார்க்காதவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தரலாம். ஓமனாவினுடைய கணவனான மேத்யூ தேவசி ஒரு தன்பால் ஈர்ப்பாளர், ஹோமோசெக்சுவல்னு சொல்லக்கூடிய ஓரின சேர்க்கையாளர். இதுதான் அதற்கான காரணமாக காட்டப்படுது. இந்த காரணம் வெளியில தெரியும் பொழுது அவருடைய ஓரின சேர்க்கை இணையராக, அவருடைய தோழராக இன்னொரு பாத்திரம் அறிமுகமாகுது. அந்த பாத்திரத்தினுடைய பெயர் தங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம், ஒரு டிரைவிங் ஸ்கூல் நடத்தக்கூடிய ஒரு பாத்திரம். இப்ப நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. தன்னை ஒரு ஓரின சேர்க்கையாளராக, தன்பால் ஈர்ப்பாளராக காட்டிக்கொள்வதில் மேத்யூ தேவசிக்கு மிகப்பெரிய தடுமாற்றமும் தயக்கமும் இருக்கு. எல்லா இடத்திலையும் அதை தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தன்னை டிஃபெண்ட் பண்றதுக்கான எல்லா முனைப்பையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தன்னுடைய அரசியல் இயக்கம் ஏற்பாடு செய்த அந்த வழக்கறிஞரோடு பேசும் பொழுது கூட அவர் அந்த விஷயத்த மறைச்சு எடுத்துட்டு போறாரு. ஒரு கட்டத்துல நீதிமன்றத்திற்கான விசாரணைக்கான சூழல் வருது. விசாரணைக்கு வர்றதுக்கு முன்பாக ஓமனாவனுடைய சகோதரர் வந்து ஓமனாட்ட சண்டை பிடிக்கிறாரு. இவ்வளவு நல்ல மனுஷனை விட்டுட்டு நீ ஏன் விவாகரத்தை வேணும்னு கேட்க வர அப்படின்னு ஒரு சண்டை நடக்குது. அதன் பிறகு விவாகரத்திற்கான காரணம் தன்னுடைய கணவன் ஒரு ஓரின சேர்க்கையாளர் என்பது தெரிந்த பிறகு அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல நீதிமன்றத்தினுடைய இந்த வழக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது இறுதியாக இந்த விசாரணையுடைய இறுதி கட்டத்தில் மேத்யூ கிட்டத்தட்ட நீதிபதியிடம் மறுக்கிறார். எனக்கு அந்த மாதிரியான தொடர்பு ஏதும் இல்லை, அப்படியான மனிதனாகவும் நான் இல்லை, அந்த பழக்கமும் எனக்கு இல்லை. இந்த சூழலில் ஒரு சாட்சியம் அங்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுது. இவர் அரசியல்ல தன்னுடைய வேட்புமனுக்கான, தன்னுடைய வேட்பாளர் பொறுப்புக்கான எல்லா வேலைகளையும் ரொம்ப பரபரப்பா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய வழக்கறிஞர்கிட்ட இருந்து ஒரு போன் வருது. போன் வந்தோடனே அந்த வழக்கறிஞர் பெண்மணி சொல்றாங்க, மேத்யூ உங்களுக்கு எதிராக நாளைக்கு ஒரு சாட்சி நீதிமன்றத்துல வந்து நிக்க போறாரு. எனக்கு எதிராக ஒரு சாட்சி நீதிமன்றத்துல வந்து நிக்க போறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது யார் இது அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த தருணத்தில் எதிரில் இருந்து வரக்கூடிய பதில், அடுத்த நாள் நீதிமன்றத்தில் மேத்யூ தேவசியினுடைய தந்தை வயது முதிர்ந்த தேவசி ஒரு சாட்சியமாக வந்து நிறுத்தப்படுறார். அந்த சாட்சியமாக நிறுத்தப்படுறதுக்கு முன்தினம் அந்த தேவசி ஆகிய மாமனாருக்கும் ஓமனாவான மருமகளுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் தான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இது உனக்கு எதிராக நான் செஞ்சிருக்க கூடாது, என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அதையும் ஒப்புக்கொண்டு இத்தனை காலமும் பொறுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல இதுக்கு மேல என்னால முடியாது, நான் இந்த உறவுல இருந்து நான் வெளியில போகணும் அப்படிங்கிறது சொன்னதுக்கு பிறகுதான் சரி இந்த பெண்ணுக்கு விடுதலை வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தந்தை, அந்த பெண்ணுடைய மாமனார் நீதிமன்றத்துக்கு வராரு. நீதிமன்றத்துக்கு வந்தோடனே வழக்கமா கேட்கக்கூடிய கேள்விகள்ல மிக எளிதாக சொல்றாரு, அவன் என்னுடைய மகன் தான், என்னுடைய மகனுக்கு சிறு வயதிலிருந்து இருந்து இந்த பழக்கம் இருந்தது, ஏன் திருமணம் செய்து வச்சேன்னா காலங்காலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்கள் திருமணத்திற்கு பிறகு சரியாகி விடும் அப்படின்னு நினைப்போம். இது பல மன வாழ்க்கையில மிகப்பெரிய முடிச்சுக்களை கொடுத்திருக்கிறத நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறோம். முதல்ல எல்லாம் அதை வெளியில சொல்லல, இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறப்ப நிறைய இடங்கள்ல அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப அதை சொன்ன உடனே அடுத்த நாள் ஏறத்தாழ முடிவுக்கு வந்துருது, அந்த வழக்கு முடிவுக்கு வந்துருது. மேத்யூ தேவசி ஒரு ஓரின சேர்க்கையாளர், ஓரின தன்னார்வ தன்பால் ஈர்ப்புள்ளவர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம்
தனக்கு எதிராக தீர்ப்பு போக போகுது அப்படிங்கிற சூழல்ல ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக பேசாமல் இருந்த தந்தையோடு எப்பெல்லாம் தந்தை பக்கத்துல வந்து உட்கார்றோ அப்ப இருந்து அந்த இடத்துல இருந்து எழுந்து போகக்கூடிய அந்த மகன் அந்த இரவு வீட்டுக்கு வரும் பொழுது ரொம்ப களைப்பான முகத்தோடு சாட்சி சொல்லிட்டு வந்து அயர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தந்தையின் முன்னால வந்து எதிரில் வந்து உட்கார்றாரு. அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தத்துல அவங்க ஒரு காட்சி தான் நேருக்கு நேரா அவங்க சந்திக்கிறாங்க. சந்திக்கக்கூடிய காட்சியில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல மிக தனிந்த குரலில் மிக பண்பாளரான மிக அமைதியாக பேசக்கூடிய யாரையும் கடிந்து பேசாத எந்த ஒரு கணத்தில் கோபத்தையும் வெறுப்பையும் காட்டாத மேத்யூ தேவசி தன் தந்தையிடம் சொல்வது, சின்ன வயசுலயே உங்களுக்கு தெரியுமேப்பா, டாக்டர்கிட்ட போனப்ப கூட டாக்டர் இதை சொன்னார்ல, ஆனா டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல கல்யாணம் ஆனா சரியாயிடுன்னு சொல்லி தானே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, இப்ப கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அந்த தளர்ந்து போன தந்தையிடம் பதில் இல்லாமல் ரொம்ப பெரிய ஒரு தடுமாற்றத்தில் இருப்பார். அடுத்ததான் அவர் கேட்கக்கூடிய, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் சுதந்திரம் கொடுத்தீங்க, நான் என்னெல்லாம் வேணும்னு கேட்கறேனோ அது எல்லாத்தையும் கொடுத்தீங்க, ஆனா இது ஒண்ணு மட்டும் கொடுக்கலையேப்பா, ஏன் வாழ்க்கையில நான் என்னதான் தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மேத்யூ தேவசி கேட்கும் பொழுது தளர்ந்து போன தந்தை எதுவும் பதில் சொல்ல முடியாம போய் மகனோட தோல்ல சாஞ்சு கதறி அழக்கூடிய ஒரு காட்சியா தான் இருக்கும். அந்த தருணத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல்ல சுகத்துக்கு அந்த பக்கம் இருந்து ஓமனா கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதை கேட்ட உடனே இந்த உரையாடல்ல தாங்க முடியாம இது யார் மேல கோச்சுக்கிறது, யார் மேல வருத்தப்படுறது, யார் மேல பழி சொல்றது, யாரதான் பாவம் சொல்றதுங்கிறது தெரியாம தன்னுடைய படுக்கைக்கு செல்லும் பொழுது அவர்கள் அநேகமாக அன்றைக்குத்தான் இறுதியாக இருவரும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய தருணமாக இருக்கு. தளர்ந்து போய் படுத்திருக்கக்கூடிய மனைவியின் அருகில போற மேத்யூ அவருடைய உரையாடலுடைய முதல் சொல்லாக சாரி என்கிற வார்த்தையோட தான் ஆரம்பிக்கிறார். ஓமனா, எனக்கு என்னுடைய பிரச்சனை ஆரம்பத்துல இருந்தே தெரியும், ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நான் இப்படிப்பட்ட ஆள்னு வெளியில சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, வெளியில யார்கிட்டையும் என்னால சொல்லிக்க முடியாது, சொல்லிக்க தோணல, பல நேரங்களை சொல்றதுக்கு முற்பட்டிருக்கேன், ஆனா ஏதோ ஒரு பயம் வந்து என்னை தடுத்துக்கிட்டே இருந்தது. இவ்வளவு வருஷங்கள் 20 வருஷம் நான் உன்னை ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய பிடிக்குள்ள நீ எங்கேயும் போகாத மாதிரியே நான் வச்சிருந்திருக்கேன். இப்போ இந்த வழக்கு இதனுடைய முடிவுக்கு எல்லாம் வந்துருச்சு, இந்த இடத்துல நான் எல்லா உண்மைகளையும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு தருணத்துக்கு நான் வந்துட்டேன். இந்த இடத்துல மனப்பூர்வமா நான் சொல்றது, என்னை விட்டு நீ விடுதலையாகி வெளியில போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி மானசீகமாக மன்னிப்பு கோரக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த படத்தினுடைய உன்னதமான பகுதி. இந்த ஒரு சீனுக்காக மட்டுமே, இந்த ஒரு வசனத்துக்காக மட்டுமே இந்த படத்தை 1000 முறை பார்க்கலாம் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு படமா இருந்தது. அந்த இடத்துல ஓமனாக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மேத்யூ, இந்த விவாகரத்துங்கிறது, இந்த விடுதலைங்கிறது, இந்த மனவிலக்குங்கிறது, டிவோர்ஸ்ங்கிறது நான் உங்ககிட்ட இருந்து எனக்கான விடுதலையா நான் எடுத்துக்கல, உனக்கும் இந்த மன வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். ஏன்னா 20 ஆண்டுகளாக ஒரு ஓரின சேர்க்கையாளராக தன்மையாக இருக்கக்கூடிய, உடல் அளவில் அவனுடைய இயல்பு அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில், ஒரு இல்லற வாழ்வில், ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் 4 முறை மட்டும்தான் அவரால் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில், திருமணம் பண்ணிட்டோமேங்கிற இந்த கட்டுப்பாட்டுக்குள் உழன்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இனி எத்தனை காலத்துக்கு தொடர போற, உனக்கு விடுதலை வேண்டாமா, இந்த விடுதலை என்பது எனக்கு என்பதை விட உனக்கான விடுதலை. ஏன்னா ஓமனாவுக்கு வாட் நெக்ஸ்ட்ங்கிறது தெரியாது, வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் என்னங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா மேத்யூவுக்கு அடுத்த கட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, தன்னுடைய உடல் இயல்போடு இருக்கக்கூடிய, உடல் தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு உறவோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய விடுதலையாக இது அமையும்னு தான் எடுத்து இந்த இடத்துல கொடுப்பாங்க. இதனுடைய அடுத்தடுத்த காட்சிகளோடு இந்த படம் நிறைவடையும். நான் மீண்டும் அந்த உரையினுடைய துவக்கத்துல சொன்ன அந்த வரிகளோடு தான் வரேன். ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்படும் பொழுது, ஒரு மனிதன் புறக்கணிக்கப்படும் பொழுது, ஒரு மனிதன் எரிச்சல் ஊட்டப்படும் பொழுது, ஒரு மனிதன் மற்ற ஏதாவது காரணங்களால் சிக்க வைக்கப்படும் பொழுது வரக்கூடிய உணர்வு என்னவாக இருக்கும் என்றால் கோபமும் பழிவாங்கும் உணர்ச்சியுமாக தான் இருக்கும். இந்த படத்துல வரக்கூடிய எல்லா பாத்திரங்களுக்கும் இது ஏதோ ஒரு வகையில வைக்கு. நான் இந்த படத்துல பார்க்கக்கூடிய பாத்திரங்கள் 5 பாத்திரங்கள் பார்க்கிறேன். ஒண்ணு மேத்யூ தேவசி, மேத்யூ தேவசியினுடைய அப்பா தேவசி, ஓமனா, ஓமனாவினுடைய பிள்ளை ஃபெமி, மேத்யூ தேவசியினுடைய இணையராக, தோழராக, நண்பனாக இருக்கக்கூடிய தங்கான் பாத்திரம். இந்த 5 பாத்திரங்களும் நான் சொன்ன 4 குணங்களையும் ஏதோ ஒரு இடத்தில் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், ட்ராப் பண்ணப்படுறாங்க, ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டப்படுகிறார்கள், ஒரு மாதிரி புறக்கணிக்கப்படுகிறார்கள்,
அச்சமூட்டப்படுகிறார்கள். ஆனா இந்த 5 பாத்திரங்களும் படம் முழுக்க ஒரு இடத்துல கூட கோபத்தையோ வெறுப்பையோ பழிவாங்கும் உணர்ச்சியோ காட்டாமல் ஒரு திரைப்படத்தை இங்க கொண்டு வந்து காட்டியிருக்கு. அப்ப இந்த படம் வெளியில வந்தோடனே கொண்டாடப்பட்டதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு ஓரளவு மனதுக்குள்ள நம்ம புரிதலோடு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எல்ஜிபிடி QIAன்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தினுடைய மனிதர்களை பேசக்கூடிய ஒரு கதையாக இது வெளியில வந்து. ஏன்னா தமிழ் திரையுலகில இந்த மாதிரியான ஒரு படம் ஓரின சேர்க்கையாளர்கள், தன்பால் புணர்வாளர்கள், அல்லது திருநங்கைகளா இருக்கக்கூடியவர்கள், அல்லது பாலியல் ஈர்ப்பு இல்லாதவர்களா இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப சங்கடத்தோடு, ஒரு மாதிரி ஒவ்வாமையோடு, ஒரு அருவருப்போடு பார்த்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகத்திற்குரிய மிக ஒரு முன்மாதிரியாக 2018 ஒரு சட்டம் வந்து நீக்கப்பட்டது. செக்ஷன் 377 சொல்லிட்டு 1861 கொண்டு வரப்பட்ட இயல்புக்கு மாறான உறவுகளில் இருக்கக்கூடியது சட்டப்பூர்வமாக குற்றம் என்கின்ற ஒரு பார்வையில் இருந்த விஷயம் விளக்கப்பட்டது. அது இன்றைக்கு பல்வேறு நாடுகளில் அது விளக்கப்படாத ஒரு சூழலில் இந்தியா மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்தது. அந்த முடிவை எடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் மிக உன்னதமான ஒரு படம் அவர்கள் சார்பாக அவர்கள் பார்வையில் உன்னதமான ஒரு விஷயத்தை வெளியில கொண்டு வரதுக்கு பேசுறதுக்கு உதவி இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த இடத்துல நான் அதையும் தாண்டி பார்ப்பது, இந்த படம் முழுக்க வியாபித்து இருப்பது. இந்த படம் முழுக்க ஒரு இடத்துல கூட ஒரு குரல் உயர்த்தி ஒருத்தரை பார்க்க முடியாது, ஒரு இடத்துல கூட வெறுப்பை விதைத்து ஒருத்தரை பார்க்க முடியாது, ஒரு இடத்துல கூட ஒருத்தரை தூற்றி பார்க்க முடியாது, ஒரு இடத்துல கூட கோபத்தை காட்டி பழிவாங்கும் உணர்ச்சியை காட்டி அப்படியான ஒரு படத்துக்குள்ள இந்த ஒரு அழகான ஒரு கதையை கொண்டு வந்து பொறுத்திருக்காரு. ஒரு படைப்பினுடைய தன்மையா நான் பார்க்கிறேன். அப்ப இந்த படத்தை பார்த்து வியந்ததுக்கு அப்புறம் நான் எங்க திரும்ப என்னுடைய பயணத்தை தொடங்குறேன்னா, யாரா நீங்கள், நான் எங்கிருந்து வந்தீங்க, எப்படா ஒரு படத்தை இயக்க முடிஞ்சது, கதை எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு ஒரு தேடல் ஆரம்பிக்கிறேன். அதே ஒரு நேரத்துல இன்னொன்னு வருது, இது மலையாளத்துல சாத்தியப்படுது, வேற மொழிகளை சாத்தியப்படுது, தமிழ்ல சாத்தியப்படலையேங்கிற ஒரு கேள்வி வந்தாலும் தமிழ்ல இதையெல்லாம் சாத்தியப்படுத்துவதற்கான பக்குவத்தோடு நாம இருக்கமாங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்திருக்கு. அந்த பக்குவம் மலையாள திரையுலகில ரொம்ப நாளத்துக்கு முன்னையுமே வந்த மாதிரி நான் பார்க்கிறேன். ஏன்னா மும்பை போலீஸ் அப்படின்னு ஒரு படம் ஏறத்தாழ 10-12 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்த ஒரு படம். அதில் வரக்கூடிய இன்றைக்கு மலையாளத்தினுடைய மிக உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னை ஒரு ஹோமோசெக்சுவலா தைரியமா காட்டியிருப்பார். அது இன்றைக்கு வரைக்கும் தமிழ் திரையுலகில் நடக்கல, இந்தி திரையுலகில் சில இடங்கள்ல நடந்திருக்கு. அப்போ ஒரு படைப்பாக இது என்ன வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 2023 நவம்பர் அல்லது டிசம்பர்ல இந்த திரைப்படம் வெளியில வந்ததுன்னு நினைக்கிறேன். படம் வர்ற வரைக்கும் இது வேற மாதிரியான ஒரு இதா காதல் த கோர் அப்படின்னு சொன்னா ஒரு நடுத்தர வயதை தாண்டிய நடிகராக மம்முட்டியும் ஜோதிகாவும் காட்டப்படும் பொழுது, ஒரு 50 வயதுகள் 60 வயதுகள்ல இருக்கக்கூடியவர்களா காட்டும் பொழுது, ஒரு மத்தியம வயதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காதலுடைய புனிதத்தை, காதலுடைய நளினத்தை, காதலுடைய கவித்துவத்தை ரொம்ப அழகா காட்டுவாங்க அப்படின்னு இந்த படம் இருந்த பொழுது, அதை எதையும் காட்டாமல் வேறொரு உச்சத்தை இந்த படம் கொண்டு வந்த இடத்துலதான் ஒரு படைப்பாக இது எப்படி உயர்ந்து நின்றது அப்படின்னு பார்க்க முடியும். தியேட்டர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, ஆனா இதை பார்க்கணுங்கிற ஒரு பேர் ஆர்வத்தோடு, ஆனா கதையுடைய சூட்சமும் அதெல்லாம் எதுவும் தெரியாத இருக்கப்ப பிப்ரவரி மாதம் இது வெளியாச்சு. வெளியான உடனே இதோடைய ரேட்டிங் இந்த விஷயங்கள்லாம் உடனடியாக அந்த படத்தை நான் பார்க்க தோட்டுச்சு. வெளியான அடுத்த சில மணி நேரங்கள்ல இந்த நான் படத்தை பார்த்தேன். ஒரு படைப்பினுடைய வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சினிமா அப்படிங்கிறத நம்ம பல நேரங்கள்ல ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லுவோம், ஒரு சிறுகதை வாசிக்கிறத டைம் பாஸ்க்காக சொல்லுவோம், புத்தகம் படிக்கிறத ஏதோ ஒரு படிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக படிக்கணும்னு நினைப்பேன். என்னை பொறுத்தளவு ஒரு படைப்பு என்பது உடனடியாக மிக கணிசமான விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும். மிக கணிசமான விளைவுகளை ஏற்படுத்தியதற்கு இந்த படத்தினுடைய ஒரு சாட்சியமா நான் அடுத்த நாள் காலையில, முதல் நாள் இரவு படம் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில நான் ட்விட்டர்ல பார்த்த ஒரு விஷயம் தான். ஒரு பையன் 20கள்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் ட்விட்டர்ல போட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் நேற்று வெளியில வந்தோடனே என்னுடைய அம்மாவுக்கு நான் அந்த படத்தை பார்க்க சொல்லி பரிந்துரை பண்ணியிருந்தேன். நைட் அம்மா பார்த்துட்டு அழுதுட்டு காலையில எனக்கு ஃபோன் பண்ணாங்க. காலையில ஃபோன் பண்ணி எனக்கு சொன்ன ஒரு விஷயம், இது நாள் வரைக்கும் நான் உன்னை என்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா தம்பி, ஆனா உனக்குன்னு ஆர்வம் வேற ஒன்னா இருந்துட்டு இருக்கு, அதை நீ மனப்பூர்வமா செய்யன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பையன் ஒரு ஹோமோசெக்சுவல் பையன். அந்த பையன் வாழ்நாள்ல தன்னுடைய இயல்பு இதுதான், தன்னுடைய ஹார்மோன்கள் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத பல நேரங்கள்ல வலியுறுத்தியும் கூட ஒரு தாயால் ஒப்புக்கொள்ள முடியாத இருந்த ஒரு சூழலில் ஒரு படம் ஒரு இரவுக்குள் ஒரு உயிருக்கு, ஒரு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய விடுதலையை வாங்கி கொடுத்திருக்கு. இதில் பேசப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது அல்லது நம்முடைய பார்வைக்கு வந்தது ஓரிரு கதைகள் தான். வராமல் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கதைகள் இந்த படத்தின் வாயிலாக விடுதலை அடைந்திருப்பார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்குள்ள எழுந்த கேள்வி, யாரா நீங்க, எங்கிருந்துடா ஒரு கிரியேஷன் இப்படி கொண்டு வந்தீங்கன்னு பார்க்கும் பொழுது 2 இளம் எழுத்தாளர்கள், ஆதர் சுகுமாரன், பால்சன் ஸ்கரியா, 29 வயசு 27 வயசுல இருக்கக்கூடிய ஒரே வளாகத்திற்குள் வேறு வேறு படிச்சவங்க. ஒரு பையன் வந்து டெலிவிஷன் கம்யூனிகேஷன், ஒரு பையன் என்ஜினியரிங் படிக்கிறான்.
இவங்க 2 பேரும் சின்ன சின்ன அப்படியே எழுதிட்டு இருக்காங்க, சில சீரியல்கள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. எழுதிட்டு வந்த உடனே ஒரு கட்டத்துல பாக்குறாங்க, இந்த சினி ஃபீல்டுல சர்வைவ் ஆகணும்னா வித்தியாசமான ஒரு விஷயத்தை எழுதணும்னு நினைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து எழுதலாமா அப்படின்னு இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால வந்து விழுந்த விஷயம் வேட்டையாடு விளையாடு படத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு காட்சி. டிசிபி ராகவன் கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பசங்க 2 பேர்த்தையும், வில்லன் பசங்க 2 பேர்த்தையும் அடிச்சு துவைச்சு ஒரு பையனை வேன்ல கொண்டு வந்து இறக்கி விட்டு அமுதன் அண்டு இளமாறன் நினைக்கிறேன், அமுதனை கூப்பிட்டு உன்னோட ஃப்ரெண்டு இளமாறனை பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அந்த பையனோட சட்டையை கிழிக்கிறப்போ, சட்டையை கிழிச்சிட்டு அந்த இளமாறன் குளிச்சுட்டு இருக்கப்போ இளமாறனுடைய முதுகுல பார்க்கும் பொழுது ஒரு காட்சி இருக்கும். என்னன்னா, அந்த முதுகுல இளமாறனுடைய முதுகுல அமுதன்னு பச்சை குத்தி கீழே ஒரு ஆட்டின் போட்டிருக்கும். அப்பதான் டிசிபி ராகவன் கமலஹாசன் கேட்பாரு, டேனியல் பாலாஜிட்டு கேட்பாரு, அமுதன்கிற கேரக்டர் கேட்பாரு, என்னடா அவன் பேர் அவன் பச்சை குத்தி இருக்கான், நீங்க 2 ஹோமோசெக்சுவலா அப்படின்னு கேட்பாரு. இந்த வசனம் இந்த பசங்களை அடிச்சிருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு படத்துல 2 பேர் வில்லன்களாக காட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் 2 பேர் ஓரின சேர்க்கையாளராக தன்பால் ஈர்ப்பாளராக இருப்பது இழிவான ஒரு செயலா? ஏன்னா அதே சீன்ல அடுத்தது வரும், வந்து உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போடா அப்படின்னு வரும். அந்த அமுதன்ட்ட பேசுறப்ப அந்த வசனம் வரும், இளமாறனை வந்து பொண்டாட்டியா கருதி வரும். இந்த வரி உறுத்தின உடனே இவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்றாங்க, இந்த வரியில இருந்து ஒரு கதையை, இந்த வரியில இருந்து 2 கதையை கொண்டு வரணுங்கிறப்ப ஏன் அப்படி இருக்கக்கூடாது, இருவர் அப்படி இருந்தா என்னங்கிற ஒரு கேள்வியோடு இந்த கதையை எழுத ஆரம்பிக்கிறாங்க. கதையை எழுத ஆரம்பிச்ச உடனே வந்து என்னன்னா, ஏன் 2 பேர்த்தையும் வில்லனா வச்சுக்கணும், 2 பேர்த்தையும் சாமானியர்களாக எளிதான மனிதர்களாக காட்டணும்னு நினைக்கிறாங்க. எளிதான மனிதர்களாக காட்டணும்னு நினைக்கிறப்ப அடுத்து என்ன தோணுது, இது ஏன் ஒரு குடும்பத்தினுடைய கதையா மாத்தக்கூடாதுன்னு ஒரு கதையை எழுதி முடிக்கிறாங்க. எழுதி முடிச்சோன்னே ஒரு அதிர்ச்சியான ஒரு கதையா இருந்துட்டு இருக்கு. யார்கிட்ட போய் இந்த கதையை சொல்றது அப்படின்றப்போ யாரோ அப்படி பேச்சு வாக்குல சொல்றாங்க, ஜியோ பேபிகிட்ட போய் இந்த கதையை சொல்றாங்க. ஜியோ பேபி யார் அப்படின்னா, த கிரேட் இந்தியன் கிச்சன் இயக்கிய இயக்குனர். ஃப்ரீடம் ஃபைட்ஸ்ல வந்து ஓல்டேஜ் ஹோம் அது சம்திங், அது ஒரு ஆந்தாலஜில ரொம்ப அற்புதமான ஒரு படத்தை இயக்கிய இயக்குனர். ஆனா ஜியோ பேபிகிட்ட போறதுக்கு இவங்களுக்கு ஒரு தயக்கம் வருது. என்னன்னா, ஜியோ பேபி இதுவரைக்கும் தான் எழுதிய கதைகளை மட்டும்தான் இயக்கியிருக்காரு, இன்னொருத்தருடைய கதையை இயக்குனதா இல்ல. ஆனாலும் போராடி போராடி ஜியோ பேபி அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறாங்க, எங்களோட கதையை ஒண்ணுன்னு கொடுக்குறாங்க. ஜியோ பேபிக்கு ஒரு வரலாறு இருக்கு. சங்கனாச்சாரியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல 2007ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த பொழுது ஜியோ பேபி ஒரு ஷார்ட் பிலிம் தயாரிக்கிறார். அந்த ஷார்ட் பிலிமோட பெயர் வந்து சீக்ரெட் மைண்ட்ஸ். அதுவும் வந்து என்னன்னா, 2 ஓரின சேர்க்கையாளர்களை பத்தின ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறாங்க. 2007 சீக்ரெட் மைண்ட்ஸ்னு அவர் எடுத்த அந்த ஷார்ட் பிலிம் அந்த காலேஜுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. அதிர்ச்சி கொடுத்தோன்னே முதல் வேலையாக அவர் அந்த கல்லூரியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறார். அதே காரணத்தினால அந்த கல்லூரியில இருந்து அவர் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார். ஆனா அந்த ஷார்ட் பிலிம் ஒரு நல்ல இடத்தை பிடிக்குது. ஓரின சேர்க்கையாளர்கள் குறித்து 2007ஆம் ஆண்டில் ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்ததற்காக கல்லூரியை விட்டு நீக்கப்பட்ட ஜியோ பேபியினுடைய கைக்கு இந்த கதை போகுது. ஜியோ பேபிக்கு கொண்டாட்டம் ஆகுது, வாங்கடா பசங்களா, இப்படியான ஒரு கதையை தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா கதைக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க, உட்காந்து பேசி கொண்டு வராங்க. என்னன்னா, இவர்கள் இருவரும் சேர்ந்து எழுதல, ஏகப்பட்ட வசனங்கள் இருந்தது. படம் முழுக்க மௌனத்தை நிரப்புகிறார்கள். வசனங்களை கட் பண்ணி ஒரு மௌனத்தின் மூலமாக அந்த படத்தை ஒட்டுமொத்தமா கொண்டு போகணுங்கிற மாதிரியான ஒரு படமாக மாற்றி இந்த படத்துல யாரை நடிக்க வைக்கிறது அப்படிங்கிறப்போ, இந்த கதையை கேட்ட உடனே முதல்ல ஜியோ பேபிக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் நடிகர் மம்முட்டி. நடிகர் இந்த மம்முட்டி இந்த படத்தை தேர்ந்தெடுத்ததை அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இஸ் ரீஇன்வென்டிங் ஹிம்செல்ஃப். அவர் தன்னைத்தானே புதிதாக மீள் உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு நடிகர். எத்தனாவது வயசுல? 71வது வயசுல. 71 வயதில் இருக்கக்கூடிய நடிகர் மம்முட்டியிடம் அவர் தன்னைத்தானே மீள் உருவாக்கம் மீள் கட்டமைப்பு செய்யக்கூடிய ஒரு நடிகர் என்பதற்காக இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. கதையை எடுத்துட்டு போனே கதையை கேட்ட உடனே எந்த மறுப்பும் சொன்னாமல் அவர் சொன்ன விஷயம், நான் இந்த படத்துல நடிக்கிறேன், அடுத்தது இந்த படத்தை நான் தயாரிக்கிறேன். இப்ப இந்த எழுத்தாளர்கள் இருவரும் சொல்றது, மம்முட்டியை பார்த்த பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டோம். அவருடைய வயது 71ஆக இருந்தாலும் அவர் அடுத்த 10 ஆண்டுகளை தாண்டி யோசித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த அளவுக்கு வாசிக்கிறார், அந்த அளவுக்கு யோசிக்கிறார். அவர் தான் பரிந்துரை செய்கிறார், இந்த ஓமனா பாத்திரத்திற்கு ஜோதிகாவை கொண்டு வருவோம். 14 ஆண்டுகள் கழித்து மலையாள திரையுலகிற்கு ஜோதிகா மீண்டும் வரவைக்கப்படுகிறார். இவர்களாக சேர்ந்து ஒரு படத்தை உருவாக்குகிறார்கள். இந்த படம் வெளியாகிறது. எதிர்பார்த்ததை விட நல்ல வெற்றியை பெறுகிறது. எதிர்பார்த்ததை விட மிக பரவலான விமர்சனத்தை பெறுகிறது. எதிர்பார்த்ததை விட மிக பரவலான பாராட்டை பெறுகிறது. எதிர்பார்த்ததை விட பல்வேறு எண்ணிக்கையிலான வாழ்க்கைகளை தொடர்ந்து உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு படைப்பினுடைய துவக்கம் எங்கிருந்து வேண்டுமானாலும், எந்த புள்ளியிலிருந்து வேண்டுமானாலும், யார் மூலமாகவும் இணையலாம். நல்ல படைப்பு என்பது நல்லவர்களுடைய கையில் சென்றடையும் நல்ல நோக்கத்தை தொடர்ந்து செயல்படுத்தும். காதல் த கோர் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய நேசமிகு படைப்பு. வாய்ப்பிற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
திரு ஈரோடு கதிர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவருடைய பேச்சை தொடர்ந்து கலந்துரையாடலுக்காக தளம் திறக்கப்படுகிறது. பார்வையாளர்கள், உங்களுக்கு ஏதேனும் இன்றைய கருத்தாடல் தொடர்பாக கேள்விகள் இருந்தால் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். சார் கதிர் சார், குட் ஈவினிங். வெங்கடாச்சலம் சார். குட் ஈவினிங் சார். சார், அது காதல் தி கோர் படத்தினுடைய டைட்டில் இல்ல நீங்க அந்த கோர்ங்கிறது நீங்க வச்சிருக்கதா சார்? அது படத்தினுடைய பெயர் சார். காதல் த கோர்ங்கிறது படத்தோட பெயர். தி கோர். ஆமா. ஓ, ஓகே. வெங்கடாச்சலம் சார் கொடுத்த ஒரு சந்தேகத்தை அடிப்படையா கொண்டு உங்ககிட்ட ஒரு கேள்விங்கன்னா, இந்த கோர் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிருக்கீங்க. இந்த படத்தை தாண்டி இயல்பு வாழ்க்கையில இந்த கோர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் சந்திச்சு வெற்றி கொள்ளக்கூடியதா, கையாளக்கூடியதா தான் இருக்கிறதா, இல்ல அத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுங்களா? பொதுவா ஒரு ஃபேண்டசி படத்தை விட இந்த மாதிரியான சீரியஸாக எழுதப்படக்கூடிய கதைகள்ல, அது இனி படைப்புகளா இருக்கலாம், ஒரு கவிதையா இருக்கலாம், சிறுகதையா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், ஒரு பாடலா இருக்கலாம், இது எல்லாமே என்னன்னா ஒரு மனிதனுடைய ஆழ்மன ஆசை. இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த அன்புங்கிறது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த மனித உறவுகள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசை. இந்த ஆசைகள் தீவிரமாக செயல்படுத்துவதற்கான முனைப்பை எடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரலாம். ஒரே ராத்திரியில ஒரு படம் பார்த்தனை எல்லாம் கொண்டு வர முடியாது. இந்த முதல்ல சொன்ன 4 விஷயம் தான். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக, ஒதுக்கப்பட்டதாக உணரும் பொழுது, சிக்க வைக்கப்பட்டதாக உணரும் பொழுது, எரிச்சலூட்டப்பட்டதாக உணரும் பொழுது, புறக்கணிக்கப்பட்டதாக உணரும் பொழுது, இம்மீடியட்டா எனக்கு வரக்கூடிய உணர்வு எப்பயுமே கோபமும் பழிவாங்கும் உணர்ச்சியுமா இருந்ததுன்னா, இந்த படத்துல இருந்து நான் பாடமா இதை எடுத்துக்கிறேன். இனி அது இல்லாம நான் பார்க்க பழகிறேன், அது இல்லாம கடக்க பழகிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு தலைமுறைக்குள் இதை மெல்ல 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 செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஒரு தலைமுறைக்குள்ள கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு தலைமுறையினர் இதெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருந்துதான் அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும். தாத்தா பாட்டிட்டு இருந்தா அப்பா அம்மா பெரும்பாலான விஷயங்களை காப்பி அடிச்சுட்டு வந்தாங்க. அப்பா அம்மாட்ட இருந்துதான் பிள்ளைகள் காப்பி அடிச்சாங்க. அவங்ககிட்ட இருந்தா அவங்க பிள்ளைகள் காப்பி அடிச்சாங்க. அப்போ ஒதுக்கப்பட்டதாக, புறக்கணிக்கப்பட்டதாக, எரிச்சலூட்டப்பட்டதாகனா முதல்ல உச்சியில வந்து நிற்கக்கூடிய கோபம்ங்கிறது அவங்ககிட்ட இருந்து கடத்தப்பட்டது. அப்ப இதுக்கு ஒரு படம் கொண்டு வந்து, ஒரு படைப்பு கொண்டு வந்து வச்சிருக்கு. இது இல்லாம நீங்க கொண்டு வர முடியும், இது இல்லாம இதை கையாள முடியும், இதை சமாளித்து கடக்க முடியும் அப்படின்னு ஒரு கற்பனையா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மனசனுடைய ஆள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஆசை. இது செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமான்னா மிக நிச்சயமாக கொண்டு வர முடியும். ஆனா மிக நீண்ட காலம், மிக நீண்ட புரிதல், மிக நீண்ட உழைப்பு தேவைப்படும். அதை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர ஆரம்பிச்சோம்னா மெல்ல மெல்ல இதுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிக்கலாம். இப்போ 10 தருணங்கள்ல நான் கோவப்பட்டிருக்கேன், 10 தருணங்கள்ல எரிச்சல் பட்டிருக்கேன் அப்படின்னா அந்த படத்தை ஆழமா உள்வாங்கிட்டேன்னா அது 9ஆக குறைய ஆரம்பிக்கும். இதே போல இன்னொரு விஷயத்த நான் கடந்து வரும்பொழுது இது 8ஆ குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயத்த கடந்து வரும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் மட்டுப்பட ஆரம்பிக்கும். அப்போ மனிதர்களுடைய இயல்பா இருக்கக்கூடிய நல்ல பண்புகளாக இருக்கக்கூடிய விஷயம், கற்பனையில் ஆழ்மனதில் இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்குமேங்கிற விஷயம் என்றைக்கும் சாத்தியப்படாது இல்ல, மிக நிச்சயமா சாத்தியப்படும். அதற்கு காலம் பிடிக்கும். அதற்கு நம்முடைய உறுதிப்பாடு ரொம்ப முக்கியமானதா தேவை. தேங்க்யூண்ணா. வேற யாராவது கேள்விகள் இருந்தால் தொடுக்கலாம். Hello, ma'am. Feedback. I don't have any questions. Yes, ma'am, you can. Okay. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். சாரி, என்னோட வீடியோ வந்து ஆன் பண்ண முடியாத நிலையில நான் இருக்கேன். 2 காரணங்கள். ஒண்ணு வந்து டவர் இல்லாத இடத்துல நான் இருக்கேன், அதனால வீடியோ ஆன் பண்ணனா டவர் அதிகமா கிடைக்க முடியாது, அதனால ஆடியோ கிளாரிட்டி வேணும்ன்றதுனால ஆன் பண்ணல. 2வது வந்து நான் அந்த மாதிரி சூழ்நிலையிலும் இல்லை. இருந்தாலும் சாரோட இன்விடேஷன் கிடைச்சதுனால அட்டன் பண்ண. ஸ்பெஷல் கிராட்டிடியூட் டு தி டீம் அண்ட் தி பிரசன்டர். இந்த படம் வந்து நான் பார்க்கவே இல்லை, பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு படம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா என்டையர்லி டிஃப்ரெண்டான வியூல இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்க்கும்போது என்ன ஒரு
வியப்புக்கு ஆளானாரோ அதே மாதிரி அதிர்ச்சிக்கும் வியப்புக்கும் ஆளான இதை வந்து அவர் சொல்ற கதை மூலமாவே நான் படமே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு கிடைச்சது. பட் இதனோட இன்டேக் வந்து ஆஸ் யூஸ்வல் நம்மளோட சார் வந்து ஈரோடு கதிர் சார் வந்து எப்படி எதை பார்த்தாலும் ஒரு படைப்பாளனின் முகப்பார்வையோட பார்க்க முடியுது அப்படிங்கறது தான் நான் இதுல இருந்து வந்து எடுத்துக்கேன். த டைமென்ஷன் ஆஃப் திங்கிங் லீட்ஸ் டு கிரியேட்டிவிட்டி. அந்த படத்தினுடைய கதை ஆழம் இல்லைன்னா அதை பத்தி நான் அதிகமா வந்து எடுக்கல. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு, இல்ல அது அதை பத்தி நான் பேசவே இல்லை. ஆனா அதை பார்த்த விதம், அதை ஷேர் பண்ற விதம், இது வந்து கிரியேட்டிவிட்டின்ற ஃபீல்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே வந்து the way he explained as a masterpiece. இது வந்து இன்னும் நியூ கமர்ஸ்க்கு வந்து டெஃபினெட்லி இந்த மாதிரி எதையுமே நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பார்வை ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்னு சொன்னா எதுல இருந்து வேண்டுமானாலும் நம்மளால வந்து எவ்வளவு தூரத்துக்கும் அந்த ரூட்டை சர்ச் பண்ணும்போது we have many new ideas அப்படின்றது வந்து that is the outcome or takeaway message for me. So thanks to the வாசல் அமைப்பு and sir and all the team. Thank you for the opportunity also. Thank you sir. Thank you. Thank you. So I want to add one thing இந்த இடத்துல என்னன்னா, நான் மம்முட்டிட்ட ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிற விஷயம், அவர் எல்லா சாதனைகளையும் தொட்டுட்டார். 390 400 படங்களை கடந்துட்டாரு. மலையாளத்தினுடைய சூப்பர் ஸ்டாரு. விரல் அசைச்சா கோடிகளை கொட்டி படம் எடுக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகள் தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதனுடைய எல்லா உச்சிக்கையும் தொட்டதுக்கு அப்புறம் 71வது வயசுல இப்படியான ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, ஹிஸ் ரீஇன்வென்டிங் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்றப்போ, நம்மலாம் இன்னும் எங்க இருந்துட்டு இருக்கோம்? நம்ம இன்னும் நம்மளை ஆட்படுத்திக்க வேண்டியது, புதுசா முயற்சி செய்ய வேண்டியது, எல்லா இடத்துலயும் ஒப்பு கொடுக்க வேண்டியது, ஓட வேண்டியது, உழைக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறத நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். மம்முட்டி மகத்தான காரியம் செஞ்சுட்டார் அப்படிங்கிறத தாண்டி நான் பார்க்கிறது, 71 வயசுலயும் ஒரு மனிதன் இதே தகிப்போட இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா, நமக்கு நம்ம மாதிரி ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தகிப்பு இன்னும் எவ்வளவு பேர் இருக்கணும்? இதுல யாராவது இன்னும் 20 வயசுல 25 வயசுல இருந்தாங்கன்னா எத்தனை ஆயிரம் மடங்கு அந்த தகிப்பு இருக்கணும். அலுப்பும் சலிப்பும் இல்லாம புதுசா ஒண்ணு வருதுன்னா எடுத்துட்டு போகணுங்கிற பெரிய லெசன் தான். நான் வந்து மம்முட்டி கம்பெனி தான் அதை தயாரிச்சிருக்காங்க, அவர் தான் நடிச்சிருக்காங்கிறத தாண்டி பார்க்கும் பொழுது இதை ஒப்புக்கொண்ட அந்த ரீஇன்வென்டிங் கான்செப்ட், அந்த இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயமா இருக்கு. தேங்க்யூ. பார்வையாளர்களிடமிருந்து கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. கதிர் வணக்கம். அவருடைய கருத்துக்களை சொல்லலாம். கதிர் வணக்கம். வணக்கம். அதுல இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா, அந்த மம்முட்டியோட இணையர் யார் அப்படிங்கறத நேரடியா காட்டிருக்க மாட்டாங்க, அப்படியே இலைமறை காய்மறையா தான் காட்டின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். சரியா? இல்ல அது ஓப்பன் அப் ஆயிடும். ஏன்னா அந்த பையன் தங்கச்சி பையன் வந்து கேட்பான்ல, உங்களுக்கு மேத்யூ சாருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கறதுல இருந்து உடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான காட்சி, நேரடியான காட்சிகள் வச்சிருப்பாங்க. முதல்ல மம்முட்டி வந்து அந்த ஒரு காதல் ஜோடியை பிரிச்சு வைன்னு கூட்டிட்டு போவாங்களா, 4 ஓட்டு கிடைக்கும் போய் பிரிச்சு வச்சான்னு போறப்ப இவர் சேர்த்து வச்சுட்டு 4 ஓட்டு போச்சுன்னு வர்றப்ப அந்த தங்கான் கேரக்டர் கூட இருப்பாரு. அடுத்து இந்த இடைவேளை காட்சியில மழை வரும் பொழுது அது ஒரு அற்புதமான காட்சி. நான் 30 நிமிஷம் டைம்ங்கிறதுனால அதை நான் இதுல கொண்டு வரல. ஏன்னா தங்கான் பாட்டு ரொம்ப பேச வேண்டிய ஒரு கேரக்டர். சுதி கோலிகோடோட பாத்திரம் வந்து அதை தனியாவே பேச வேண்டிய ஒரு கேரக்டர். அது வந்து அந்த மலையில நனையிறப்ப வந்து நின்றுட்டு இருக்கிறப்ப மம்முட்டியை கடந்து மலையில நனைஞ்சிட்டு வரும் பொழுது அந்த பேம்லெட் கொடுப்பாங்க. ப்ரௌச்சர் கொடுத்த உடனேயும் கார்ல வந்து உட்கார்ந்தோடனையும் அந்த விண்ட்ஷீல்டுக்கு வெளியில தங்கான் இங்க பாக்குறதும் அப்போ மேத்யூ இங்க பார்க்கக்கூடிய ஒரு காட்சி ரொம்ப கவிதையா இருக்கும். அந்த காட்சியில கார் ரிவர்ஸ்ல போகும். ரிவர்ஸ்ல போறது வேற ஒரு குறிப்பா இருக்கும், குறியீடு மாதிரி இருக்கும். ரிவர்ஸ்ல போனோடனே அந்த கார் கடந்து போன உடனே அந்த மலைக்காட்சியில 4 பேர்த்தையும் கொண்டு வருவாங்க. மகள், அப்பா, ஓமனா, மேத்யூ 4 பேர்த்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா தங்கான கொண்டு வந்து நிறுத்துறப்போ அந்த பேம்லெட்டை கையில எடுத்து அதுல இருக்கக்கூடிய மேத்யூவோட படத்தை அப்படியே லேசா விரல்ல வருடிக்கிட்டே ஸ்டேரிங்ல வச்சு காரை ஓட்டக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு பிறகு இந்த கடைசி இரவு இவங்க சந்திக்கக்கூடிய அந்த தருணத்துல தங்கான் வந்து இவருக்கு தான் டயல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து இவர் விடுதலையாகி வெளியில போகும் பொழுது தங்கான் தானே கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாவே கொண்டு வந்தாங்க. அந்த காட்சி படத்திலே ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த மலை காட்சியில மம்முட்டிய கடந்து போறப்போ ஒரு வித நாணத்தோட அவர் கடந்து போவார். இது பிரமாதமான நடிப்புங்க. சுதி கோலிகோடோட நடிப்பு வந்து நான் இதுவரைக்கும் எந்த படத்துலயும் பார்க்கல. அது இன்னொரு விஷயத்தையும் சொல்ற மாதிரி இருந்தது எனக்கு. மேபி
நிறைய ஓகேங்க குறியீடுகள் இருந்தது. இன்னும் மீண்டும் மீண்டும் பாக்குறப்ப நீங்க நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருந்து எடுத்துட்டே போக முடியும். ஒரு அழகிய படைப்பை வாசிக்கும், ஒரு கவிதையை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஒரு உணர்வு கட்டுற மாதிரி இது அற்புதமான படைப்பா தான் நான் பாக்குறேன். நான் இந்த உரைக்காகவே 2-3 வாட்டி பார்த்திருக்கேன். தமிழ்லயும் மலையாளத்திலயும் மாத்தி மாத்தி பார்த்திருக்கேன். அது இன்னொன்னு நான் வந்து படம் பார்த்தோன்னே வந்து நண்பர்கள்ட்ட குறுகிய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நண்பர்கள்ட்ட சொன்னது என்னன்னா, திரையினம் திணை மாதிரி உறவினம் திரைக்கதை மாதிரி ஒருவேளை அடுத்த தொகுப்பு எழுதுனா முதல் கட்டுரை வந்து காதல் த கோரா இருக்குன்னு தான் நான் சொன்னேன். அந்த அளவுக்கு எனக்கு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு படம். ஓகேங்க கதிர், தேங்க்யூ. நல்ல Thank you, ரிவ்யூ thank you, thank you. இருக்கிறோம் அடுத்த புத்தகத்துக்கு. நன்றி. வணக்கம், மகேஷ் மதன். சொல்லுங்க மகேஷ். சார், இந்த படத்தை நீங்க சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கேரக்டரைசேஷனும் இந்த படத்துல வந்து அவ்வளோ அருமையா இருந்தது. இது என்னுடைய கருத்து அந்த படத்தை பார்க்கறப்ப வந்தது. எஸ்பெஷலி ஓமனாவோட அந்த கேரக்டர் வந்து, அதாவது எந்த இடங்கள்ல எல்லாம் கோபம் வரணுமோ, ஒரு நெகட்டிவ் எமோஷன் வரணுமோ, அந்த இடங்கள்ல எல்லாம் பாசிட்டிவா அதை அன்பாலேயே அதை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த உணர்வுக்கு இது மாற்று உணர்வுங்கிறதையும் அவங்க அந்த இடத்துல அந்த படத்துல பல இடங்கள்ல காட்டியிருப்பாங்க. அது தங்கான் கேரக்டர்லயும் வெளிப்படும். அப்ப நெகட்டிவ் எமோஷன்ஸ் வெளிப்படுற இடங்கள் எல்லாம் அதை பாசிட்டிவாக எப்படி நிரப்ப முடியுங்கிறது தான் இந்த படம் முழுக்கவே காட்டியிருந்தது. அது உண்மையாலுமே இந்த படத்துல அதை இல்ல, நீங்க அது இது காட்டியிருக்க விதம் 5 வந்து கேரக்டருக்குமே பொருந்தது. அந்த ஃபெமி வந்து அப்பாவை ப்ளேம் பண்ணலாம். எல்லாம் உன்னாலதான்ப்பா, நீ யோகியமா இருந்தா நல்லா இருந்திருக்கலாம், அப்பாவை ப்ளேம் பண்ணலாம். அந்த தேவசி தந்தை வந்து அந்த தங்கான சந்திக்கக்கூடிய 2 காட்சி வரும். கடைக்கு போறப்ப அந்த பொருளை கொடுக்கக்கூடிய காட்சியில இருக்கும். அந்த இடத்துல வந்து அசூசியா அருவருப்பா அவனை வந்து கோபத்தை காட்டிக்க முடியும். கடைசி அந்த ஓட்டு போட்டு வெளியில வர்றப்ப 2 கியூல நிற்பாங்க. அப்பாவும் மருமகளும் 2 இதுல நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுட்டு இருக்கப்ப தங்கான் கிராஸ் பண்ணி வர்றப்ப 2 பேருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையோட இருக்கும். ஒட்டுமொத்த படமே இவங்க டிசைன் பண்ணது என்னன்னா, இந்த படத்துல எந்த இடத்துலயும் கோபத்தையும் குரலை உயர்த்துறதையும் வெறுப்பையும் காட்டியிருக்கூடாது. பழிவாங்க எந்த எதையுமே இடத்துலயுமே இல்ல. அதாவது அந்த படத்தினுடைய அந்த தீமையும் நெகட்டிவா காட்டல, யாரையுமே நெகட்டிவா காட்டல. டோட்டலி பாசிட்டிவான ஆமா, என்டையர் மூவில எங்கேயுமே நீங்க வெறுப்பு, கோபம், ஒரு குரல் உயர்த்தின எந்த டோனுமே அதுல வந்திருக்காது. இல்ல 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 ரொம்ப இது அந்த குறியீடுகள் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது படத்துல. இவள் இறுதியா என் கூட நீ இருக்க முடியுமான்னு அவ கேட்டதாகட்டும், இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் பார்க்க முடியாது, தங்கானும் இவனும் நேருக்கு நேர் பார்க்க முடியாது, ஆனா இருவரும் கிராஸ் பண்ணி போற தருணங்களாகட்டும், எல்லா இடங்கள்லயுமே குறியீடுகள் இந்த படத்துல ரொம்ப அழகா இருந்தது. பொதுவா இந்த புள்ளிங்கோ ஸ்டைல பாக்குறப்போ முதல்ல எல்லாம் என்னடா அப்படின்னு இருக்கும், இப்ப அப்படியே கடந்து போகிற மாதிரி. நிஜமாலுமே இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும் பொழுது இதை வந்து நாமளும் பார்க்குற கோணங்கள் மாறும். நேரடியாகவே மனிதர்கள் அப்படியான மனிதர்களை சந்திச்சா கூட அப்படியா ஓகே அப்படின்னு கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, எல்ஜிபிடி கான்செப்டை வந்து பேசக்கூடியவங்க, அது சார்பா பேசக்கூடியதுல எல்லாத்துலயும் வந்து என்னன்னா, மற்ற எல்லா உணர்வுகளையும் வந்து ஒரு கோபம், மற்ற மேல புகார் சொல்றது, அருவருப்பை காட்டுறது, அதை வேற மாதிரி காட்டுறது, ஒரு கழிவிறக்கத்தை கொண்டு வந்து காட்டுறது, ஒரு எம்பத்தி சிம்பத்தி எல்லாம் கிரியேட் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இதுல எதுவுமே அதை பண்ணல. ஆனா ரொம்ப வலுவா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த படம் பார்த்தோன்னே ஒரு அம்மா அன்னைக்கு ராத்திரி முடிவு பண்ணிட்டு பையனை விடுவிக்கிறாங்க. போடா நீ விருப்பப்பட்ட மாதிரி இருந்து கொண்டு விடுவிக்கிறத. ஏன்னா இதை வந்து நீங்க வந்து ரொம்ப புரட்சிகரமா பேசி கொண்டு வரக்கூடியதை விட விளைவை வெகு எளிதாக அதை கொண்டு வந்துட முடியும். அதுக்குள்ள எடுத்துட்டு நோக்கம். இன்னும் கூட நான் அவங்களோட ரைட்டரோட இன்டர்வியூல நான் பாக்குறப்ப என்னன்னா, இந்த கிளைமாக்ஸ் அவங்க வேற மாதிரி ரொம்ப கிளீஷியாவா யோசிச்சிருக்காங்க. என்னன்னா, ஓமனா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி, ஓமனா வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் போற மாதிரி, ஓமனா வந்து வேற ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு தான் ஓமனா இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போறாங்க. இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போறாங்க. ஆனா இதுல என்னன்னா, மேத்யூக்கு அடுத்த வாழ்க்கை ரொம்ப செக்யூர்டா இருக்கு. அடுத்த பார்ட்னர் இஸ் ரெடி மேத்யூக்கு. ஆனா ஓமனாக்கு இனி எந்த பார்ட்னர் தெரியல. பழைய லவர் வருவாரா அல்லது வேற யாராவது கொண்டு வந்து நிறுத்த போறாங்களா, வாழ்க்கை அமையுமா அமையாதங்கிறது எந்த கேரண்டியும் இல்லாத ஒரு தன்மையா இருக்கும். ஆனா அதை தான் ரொம்ப அழகியலா கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதுக்குள்ள. அதே மாதிரி இந்த ஹியூமன்ஸ் ஆஃப் பாம்பேங்கிற பேஜ்ல வந்து இந்த மாதிரி சில ஸ்டோரிஸ் எல்லாம் வரும். அது பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்டிவ் பண்ணி போடுற மாதிரி. ஆனா அதுக்கு பின்னால எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதை வந்து கடக்கும் பொழுது ஓகே இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு கடந்து போயிருக்கோம். பட் அதுக்கு பின்னால எவ்வளவு உணர்வுகள் வந்து இருக்கு, எவ்வளவு நெட்வொர்க்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் இதை பாக்குறப்ப இன்னும் நுணுக்கமா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த விதத்துல இது பல ஹியூமன்ஸ் ஆஃப் பாம்பேல கேட்ட ஸ்டோரி அங்க பார்த்திருக்கக்கூடிய அந்த தன்மை ஒரே படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ மகேஷ். தேங்க்யூ. மாலை வணக்கம். என் பேர் சுகன்யா. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்றேன், ஜூம் மீட்டிங்கு. ரொம்ப நாள் எனக்கு வந்து ஈரோடு வாசல்ல வந்து நிறைய பார்ப்பேன். மைத்திலி மேமோட ஃப்ரெண்டு நான். அவங்களோட வால்ல நிறைய பார்ப்பேன்.
ஆனா இன்னைக்கு காதல் த கோர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இன்னைக்கு இந்த மீட்டிங் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நம்ம இன்னைக்கு அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணேன். இந்த படம் எனக்கு நீங்க சொன்னது வந்து எனக்கு கதிர் சார் நீங்க சொன்னது வந்து இன்னொரு வாட்டி படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது. நீங்க அந்த பேசினது வந்து எனக்கு வந்து எனக்கு படத்தை பார்த்தப்போ எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, தன்பாலின எதிர்ப்பாளர்களையோ இல்ல வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளையோ வந்து ஒரு சமூகம் எப்படி அணுகணும் பாசிட்டிவா அப்படின்னு ஒரு ஐடியலான ஒரு சமூகம் எப்படி இருக்கும், அவங்கள வந்து பாசிட்டிவா அப்ரோச் பண்ண ஒரு ஐடியலான சமூகம் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஃபிக்ஷனா இந்த படத்தை நான் பாக்குறேன். அப்படிதான் இருக்கணும் சமூகம், அப்படியான சமூகமா இருந்தா இன்னமும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் சமூகம் அப்படிங்கிறது தான் நான் வந்து எனக்கு ஏற்பட்ட கருத்து இந்த படத்தை பார்க்கும்போது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தருமே அந்த படத்துல ஒருத்தர் கூட யாரையுமே குற்றம் சாட்டுறதோ இல்ல வந்து ஒரு பிளேம் பண்றதோ எதுவுமே இல்லை இந்த படத்துல. அந்த மகளாகட்டும் மனைவி ஆகட்டும் இல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி மேத்யூ தேவசி வந்து அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் வருத்தப்படுவாரே தவிர அவரை குற்றம் சாட்டுற மாதிரியான அந்த மாதிரியான காட்சிகள்லாம் அவங்க அமைக்கவே இல்லை படத்துல. அது வந்து ரொம்ப வருத்தப்படுறதுல என்ன சொல்லாருன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தான் வருவாரு. நீ இப்படி பண்ணிட்டியாப்பாங்கிற கேள்வி வராதுங்க. ஆமா வெல் டிசைன்ட். ஆமா ரொம்ப ஒரு ஜியோ பேபிங்கிறதுனாலதான் அந்த படத்தை பார்க்கணும் எனக்கு ரொம்ப இது ஏற்பட்டது. நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தேன், சில பாசிட்டிவ் ரிவ்யூஸும் பார்த்தேன். அதனால வந்து இந்த படம் பார்க்கும்போதே இது வந்து ஒரு எல்ஜிபிடிக்யூ அவங்களோட சம்பந்தப்பட்ட கதைங்கிறது தெரிஞ்சுதான் பார்த்தேன். பட் வந்து மம்முட்டியோட படங்கள் நான் அவ்வளவு பார்த்தது இல்லை. ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட பழைய படங்கள்லாம் தேடி பார்க்கணுங்கிற அளவுக்கு அவரோட நடிப்பு, அவரோட அந்த இந்த வயசுல நீங்க சொன்னீங்க இல்லையா 71 இயர்ஸ்ல அவரு வந்து அவரோட பவுண்டரிஸை குறுக்கிக்கல. அவர் ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த பவுண்டரிக்குள்ள இருந்து நான் வந்து சூப்பர் மூவிஸ் தான் பண்ணுவேன், நான் சூப்பர் மேன்ங்கிற அந்த பவுண்டரிஸ்குள்ள இல்லாம அவர் வந்து அவரோட பவுண்டரிஸை தாண்டி அவர் வந்து ரெண்டையுமே பேலன்ஸ்டா பண்றாரு. கமர்ஷியலும் இருக்கு, இந்த மாதிரியான மூவி இருக்கு அவர்கிட்ட. ஆமா, அந்த முயற்சி வந்து ரொம்ப ஒரு பாராட்டுக்குரியது. நன்றி சார். தேங்க்யூ. ஹலோ, குட் ஈவினிங் சார். கதிர் சார். குட் ஈவினிங் ஜிஷ்ணு சார். இந்த செஷனோட மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க? புரியல. இந்த செஷனோட மோட்டிவ்? இந்த செஷனோட மோட்டிவ் ஒண்ணும் இல்ல, நான் ஒரு அரை மணி நேரம் பேசணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். அப்படி இல்லைங்க சார். கேளுப்பா, நீ என்ன கேட்க வரேன்னு கேளு. தம்பி மியூட் ஆயிருக்கு. ஓகேங்க சார். இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஆரம்பத்துல இருந்து அட்டெண்ட் பண்ணி வாழ்க்கையில இல்லைங்க சார், ஆரம்பத்துல இருந்து தான் வந்தேன். இந்த அன்றாட வாழ்க்கையில வந்து நம்ம வெறுப்புங்கிறத தவிர்க்கணும்னு சொல்றீங்களா இல்ல என்ன? இல்ல வெறுப்புங்கிறத தவிர்க்கிற மாதிரியான ஒரு படைப்பா அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நான் தவிர்க்கணும்னு விரும்பினா நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்க சார். அந்த படம் வந்து வெறுப்பு இல்லாம நீங்க எல்லாம் இப்ப திரும்ப திரும்ப சொல்றாங்கல்ல, இந்த படம் முழுக்க வெறுப்பை விதிக்கிறதுக்கு கோபத்தை காட்டுறதுக்கு பல தருணங்கள் இருந்தாலும் எதையுமே அதை காட்டாம ஒரு படைப்பா கொண்டு வந்திருக்காங்க. முழுக்க அது கற்பனையானதான். அது இன்னைக்கு நிகழ்காலத்துல சாத்தியப்படாதா கூட இருக்கலாம். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கறத பிராக்டிஸ் பண்ணா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு உணர்வை நான் ஏன் பார்வையில எடுத்துக்கிறேன். எல்லாரும் அதுல எடுத்துக்கணுங்கிறது கிடையாது. நான் இந்த படத்தை கோரா எடுத்துக்கக்கூடிய விஷயம் இந்த வெறுப்பு இல்லாம பழிவாங்கும் உணர்ச்சி இல்லாம ஒரு வாழ்க்கையை கடந்து போறதுக்கான ஒரு ஒரு வழிகாட்டுதல அந்த படம் மோட்டிவேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன். அட் த சேம் டைம் ரொம்ப இவங்க எல்ஜிபிடியுடைய கம்யூனிட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப இயல்பா எந்த திணிப்பும் இல்லாம எடுத்துட்டு போறது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறேன். ஓகேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். தீக்ஷனா சார், KSRCTல இருந்து. சார் இந்த டெம்ப்ளேட் பார்த்தோன்னே சார் கதிர் சாரோட செஷன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஜாலியா அட்டன் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு உள்ள வந்தேங்க சார். அண்ட் காதல் தி கோர் அப்படின்னு பார்த்தோன்னே ஸோ சார் ஏதோ டிஃப்ரெண்டா டிஸ்கஸ் பண்ண போறாரு, ஷேர் பண்ண போறாருன்னு நினைச்சேன். பட் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான மூவியை நாங்க பார்த்த ஒரு ஃபீல் கொடுப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க சார். ரொம்ப தேங்க்யூங்க சார். அண்ட் இந்த மாதிரி எல்ஜிபிடி அந்த டேர்ம்ஸ்ல ஜஸ்ட் நாங்கள் சோஷியல் மீடியால பார்த்தது தான். பட் அதோட எக்ஸாக்ட் கான்செப்ட்ஸ் எதுவுமே தெரியாது. அண்ட் இதோட அது எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குன்னா இப்போ அந்த படத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு இப்போ தோணிட்டு இருக்கு. அண்ட்
ரொம்ப தேங்க்யூங்க சார். அண்ட் இந்த இடத்துல நான் வெங்கடாச்சலம் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவரால் தான் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹாப்பி தீக்ஷனா, யூ ஆர் லக்கி. ஏன்னா 2024 நீங்க எல்ஜிபிடி சமூகம் குறித்து இயல்பா தெரிஞ்சுக்க முடியுது. நாங்க உங்க வயசுல இருக்கிறப்பெல்லாம் இது ரொம்ப அசூசியான, அருவருப்பான, கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத ஒரு குற்றமான விஷயமா இருந்தது. 2018 தான் இதற்கான ஒரு விடுதலையே சட்டப்பூர்வமா வந்திருக்கு. அந்த வகையில நாங்க வந்து இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் பார்த்து பொறாமப்படக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய ஓப்பன் மைண்டடா பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருந்திருக்கு. நாங்க இதை கடந்து ஏன்னா அதை ஒரு பார்ட் நான் இதுல வச்சிருந்தேன். ஏன்னா என்னுடைய 10 வயதுல வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி கடந்து வந்தோம், 20ல எப்படி கடந்து வந்தோம், 30ல எப்படி கடந்து வந்தோம், 40ல எப்படி கடந்து வந்தோம், எப்பதான் இந்த பக்குவத்துக்கு வந்தோம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் ஆயிடுச்சு இந்த பக்குவத்துக்கு நகர்ந்து வர்றதுக்கு. யூஆர் ஆல் சோ லக்கி. இந்த இதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகக்கூடிய ஒரு யுகத்துல இருக்கிறீங்க. படம் கட்டாயம் பாருங்கம்மா. ஷியா சார். தேங்க்யூ சார். கதிர் சார் வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலா இந்த படம் வெளிவந்தப்பே பார்த்துட்டு நீங்களும் சொன்னீங்க குரூப்ல இதை பத்தி பாருங்க அப்படின்ட்டு. அப்பே பார்த்தோம். எனக்கு வந்து என்னன்னா எல்ஜிபிடி பத்தி கிட்டத்தட்ட ஒரு 2017 or 18ல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் சென்னையில் அட்டென்ட் பண்ணேன். அப்போ வந்து அதுக்கு முன்னாடியே எல்ஜிபிடி பத்தி தெரியும்னாலும் அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நிறைய ஓப்பன் அப்ஸ் கிடைச்சது. ஸ்கூல்ஸ்ல அந்த மாதிரி பசங்களை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அந்த பசங்களுக்கு நம்ம எப்படி மூவ் பண்ணணும்னு தெரிஞ்சது. அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நான் ஒர்க் பண்ற ஸ்கூல்ல அது மாதிரி ஒரு பையன் இருந்தான் 11th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ அந்த பையன்கிட்ட அது வரைக்கும் இருந்த என்னுடைய ஒரு இதுவும் இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் இருந்த என்னோட நடவடிக்கை நிறைய வேற மாதிரி இருந்தது. ஸோ அவங்கள வந்து நார்மலாகவே பார்த்து அந்த பையன் இப்போ 12th முடிச்சுட்டு காலேஜும் போயிட்டான். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேச சொல்லுவான், சார் நீங்க மட்டும்தான் சார் என்ன புரிஞ்சுட்டு பேசுனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில இந்த மாதிரி மக்களை ஸ்கூல்ல ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால நிறைய மாணவர்களை பார்க்க முடியுது சார். அந்த மாதிரி நீங்க நிறைய எண்ணிக்கையிலான மனிதர்களை பார்க்கும் பொழுது அந்த சதவீதம் கூடுதலா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு ஆசிரியர் இதுல வந்து ரொம்ப விழிப்புணர்வா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இல்ல நிறைய ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி நான் என்னுடைய லைஃப்ல ஒரு 10 பேரையாவது இது மாதிரி பசங்களை பார்த்துருக்கேன் சார். கட்டாயம் இருப்பாங்க. அந்த பசங்களே மறுபடியும் வந்து நம்மகிட்ட வந்து பேசுவான், சார் நீங்க புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட பேசுனீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா எல்லாரும் பெற்றோர்களே வெறுத்து ஒதுக்கும் போது ஒரு நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு இதை வந்து இப்படி ஒரு திரைப்படம் மூலியமா கொடுத்ததுலையும் மிக தெளிவான ஒரு உங்களுடைய ஒரு விளக்கத்தையும் போயிருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சங்கர் நாராயணன் சார். வணக்கம். சங்கர் நாராயணன் சார் ஃப்ரம் வெள்ளூர். ரைட் சார். ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு லிங்க் எனக்கு கிடைச்சது உங்க மூலமா, ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. லாஸ்ட் வீக் வந்து சண்டே அமாவாசை சாரோட ஃபங்க்ஷன்ல. பட் அது உங்களை கட்டாயம் மீட் பண்ணுவோம்னு நினைச்சிருந்தேன். பட் அந்த இந்த வீக்ல இந்த டைம்ல இந்த மாதிரி டைம்ல மீட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சதுக்காக ரொம்ப நன்றிங்க. உங்க குரல் சார், அதாவது எதையும் இப்ப கதை சொல்லியில வந்து பாபா செல்லதுரை எல்லாம் எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஈர்ப்போட அட்டென்ஷனோட கிரியேட் பண்ணி நீங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது சார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கதையோடவே ஒன்றிட்டோம். நான் கூட கொஞ்சம் ஏனத்தோனமா அப்படின்ற மாதிரி தான் முதல் ஒரு 2 minutes 3 minutes கேட்க ஆரம்பிச்சோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே கையிலேயே செல் வச்சிருக்கிற அளவுக்கு உருவாயிடுச்சு. ஸோ அந்த அளவு வந்து கதையோட இதுவும் இருந்தது, நீங்க சொன்ன விதமும் இருந்தது. அப்புறம் வந்து ஒரு மெகா ஸ்டார் வந்து இந்த அளவு இன்வால்வ் ஆகி நடிச்சிருக்காரு, அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உலகத்துல பிறந்திருக்கிற சகல ஜீவராசிகளையுமே மதிக்க கத்துக்கணும்ன்ற ஒரு விஷயம் கான்செப்ட் வந்து சும்மா எல்லா அளவுல நம்ம இருக்கிறோம். பட் அதை வந்து சக மனிதர்களிடத்துல எப்படி எல்லாம் பழகணும்ன்றதையும் வந்து இன்டைரக்டா நீங்க சொன்ன விதம், அதை நீங்க லயிச்சு பார்த்தது வந்து நாங்க உணர முடியுது சார். உங்க மனசோடவே சேர்ந்து நாங்க டிராவல் பண்ணோம் பாருங்க, அதுதான் வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா நினைக்கிறேன். வாசல் அமைப்புக்கு நன்றி. நீங்க இதுக்காக நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரத்துக்கு கொடுத்து இதுக்காக நீங்க அனலைஸ் பண்ணி இன்னொரு முறை வேற பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுக்காகலாம் உண்மையிலேயே உங்களுக்கு தேங்க்ஸ் சார். சார் இன்னும் பல முறை பார்ப்பேன். தேங்க்யூ சார். ஓகே சார், ரொம்ப சூப்பர் சார். எங்களையும் பார்க்க வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்ஸ் சார். சார் குட் யாரோ பேச வந்தாங்க, மியூட்ல இருக்கு போல. சார்
பேசுங்க மேம், யூஆர் ஆடிபிள். சார் ஆக்சுவலி வெங்கடாச்சலம் சார் தேங்க்யூ, பெரிய பெரிய தேங்க்ஸுங்க சார். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு அந்த யங் பீப்புள்ஸ்க்கு நடுவுல வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சார். அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு கிரியேட்டிவிட்டினஸ் வந்து ரொம்ப லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க சார். டெஃபினட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மூவி, எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு மூவிஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா எங்களுக்கு ரிவ்யூ பண்ணுங்க சார். கண்டிப்பா பாக்குறோம். எங்க பேரண்ட்ஸ்க்கும் நாங்க சஜஸ்ட் பண்றோங்க சார். அண்ட் இது எனக்கு கண்டிப்பா இந்த மூவி கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளயும் ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி டெஃபினட்டா ஏதாவது மூவிஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சார். அமேசான் பிரைம்ல இருக்குமா, கட்டாயம் பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கதிரையா வணக்கம். கவிதா பெங்களூரில் இருந்து தேன் தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ். வணக்கம் வணக்கம் கவிதா, சொல்லுங்க. இந்த படத்தை நல்லா ரிவ்யூ பண்ணீங்க. பட் எனக்கு வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியல் தாட் இருக்கு. அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு முன்பே அது வந்து ஓரின சேர்க்கையாளர்னு தெரிஞ்ச பிறகும் கூட திருமணம் ஆனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம். அந்த ஒரு படத்துல ஒரு சொசைட்டிக்கு அந்த தாட் மெசேஜ் கொடுக்கறது நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க ஓரின சேர்க்கையாளர்களை நம்ம வந்து அவங்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்ற மெசேஜ் ஓகே அந்த படத்துல. பட் கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக புதுசா ஒரு இணையை தேடிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் தேடிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி கல்யாணம் ஆனா சரியாயிரும் நினைச்சது வந்து ஒரு 80 வயசு அப்பா. அப்படி சொல்லும் போது கல்யாணம் நீங்க சொன்ன மாதிரி 2K கிட்ஸோ ஒரு 80-90K கிட்ஸோ அப்பா சொல்றதுனால ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவருடைய ஒய்ஃபையோ அவருடைய மகளுடைய அதாவது நம்ம சமூகத்துல வந்து என்னன்னா, நீங்க சமூகத்துல காலங்காலமா இருந்த விஷயம், ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னால வந்து ஒரு பெரிய குடிகாரனா இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திடுவான்னு பண்ணி வைப்பாங்க. அந்த மெசேஜ் வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப பெருசா இல்ல அதாவது படத்துல என்ன சொல்றாருன்னா, மேத்யூ வந்து அவங்க அப்பாட்ட சொல்றாரு, நீ கல்யாணம் பண்ணினா சரியா போயிருன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சியப்பா, இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணதுனால சரியாயிடுச்சான்னு தான் அவர் கேட்கிறாரு. அந்த கேள்வி கரெக்ட். ஆனா கல்யாணம் பண்ணும்போதே அவருக்குன்னு ஒரு சுய முடிவு எடுத்திருக்கலாம்ல பெற்றோர். பண்ண முடியாதுல்ல அன்னைக்கு காலகட்டத்துல. நீங்க 2019ல கதை நடக்குது. 2019ல அவருக்கு 60 வயசு. அவர் கல்யாணம் ஆகிறப்ப 40 வயசு இருக்கப்போ 1999ல கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த காலத்துல அப்பாவை எதிர்த்து பேச முடியாம இருந்திருக்கலாம். அப்பாவுடைய வற்புறுத்தல தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஓகே. ஆனா ஒரு 20 வருடம் கழித்து அவருக்கு அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையோட எதிர்காலத்தை நினைக்காம டிவோர்ஸ் பண்றது வந்து அவரோட பொறுப்புல இருந்து படம் பாத்துட்டீங்களா? அவருடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக போற மாதிரி தானே இருக்கு. படம் பாத்துட்டீங்களா? கரெக்டா இல்ல படம் பாருங்க. டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல நம்ம 2 பேரும் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஆனா நீங்க சொன்னீங்களே 2K கிட்ஸ்க்கு வந்து எல்லாத்தையும் ஓபன் மைண்டடா பாக்குற ஒரு தாட்ஸ் இருக்குன்ட்டு. ஆனா இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இருக்கிறது கரெக்ட் தான். பட் இந்த 2K கிட்ஸ் காலத்துலதான் நிறைய விவகாரத்துகளும் இருக்கு. அதுவும் ஒரு குழந்தைக்கு பெற்ற பிறகு கூட வந்து அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினைக்காம கணவனும் மனைவியும் நிறைய பேர் வந்து இது தனி டிபேட். இந்த விவாகரத்தின் சரியா தப்பா அப்படிங்கிறது தனி டிபேட். நான் சொல்லுவேன் அது சூழ்நிலை பொறுத்தவரை இதனால் வரைக்கும் அடக்கி வைக்கப்பட்டவர்கள் இப்போ இன்னைக்கு அதை தன்னுடைய சுயத்தை உணர்ந்தவர்கள் அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். நம்ம இது தனி டிபேட் பேசலாம். நீங்க சொல்ல வர்றதுல ஏதோ சின்ன ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ டு வாட்ச் த மூவி. அதை பாத்துருங்க. அமேசான் பிரைம்ல இருக்கு. படத்தை பாத்துருங்க. தேவைப்பட்டா நம்ம இன்னொரு டிஸ்கஷன் வந்து அங்க வச்சுக்குவோம், தென் தமிழ்ல வச்சுக்குவோம். கார்த்தி இருப்பார் நினைக்கிறேன். பேசுவாங்க கட்டாயம். இதை உரையாடுவோம் நம்ம. தேங்க்யூ. ஆனா இன்னொன்னு நான் கவிதாக்கு ரிமைண்ட் பண்றது, 2018ல தான் இந்த லா வருது. கல்யாணம் 1999ல நடக்குது. பட் லா வந்து 2018ல தான் வருது. சோ இப்பதான் இது பாசிபிள். அப்போ அது பாசிபிள் கிடையாது. இல்ல அதுவும் அழகா காட்சிப்படுத்திருக்கு. ஏன் இப்ப கொண்டு வரேன்னு கேட்டா அது வந்து பிளேம் பண்றது இல்ல, விக்டிமைசஸ் பண்றது கிடையாது. மேத்யூ வந்து நீ குற்றவாளியாக்கி ஒதுக்கணுங்கிறது கிடையாது. 18ல தான் சட்டப்பூர்வமான விடுதலை கிடைக்குதுங்கிறப்ப 19 இப்பயாவது விடுதலை கொடுக்குறேன்டா, நீ ஓடி போய் நீ உன் லைஃபை பார்த்துக்கோன்னு சொல்லி இந்த அம்மா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் தான் அது. நேரத்தினுடைய அருமை கருதி அதெல்லாம் அவ்வளவு விரிவா நான் பேசல. அது எல்லாமே இருந்தது அந்த படத்தை. சார் இந்த டிபேட் பத்தி பேசிட்டு இருக்கப்போ அந்த டிபேட்ல இன்னொரு பாயிண்ட்டையும் எனக்கு வந்த சந்தேகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பள்ளி பருவத்துல டிபேட் எங்க நடக்க போகுது, எங்க நடந்தாலும் சரி நம்ம வாசல்லே அடுத்தது. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வாசலுக்குள்ள போடணும்னு நான் நினைச்சேன். பட் இப்ப கவிதா அது சார்ந்து சொன்னதுனால ஜஸ்ட் புட்டிங் இட் ஃபார்வர்ட்.
இப்போ ரவி சார் சொன்னார் இல்லையா, பள்ளிகள்ல இந்த மாதிரியான பசங்களை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 18 வயதிற்கு முன்னாடியே அவர்கள் தங்களை அந்த மாதிரி பிரகடனப்படுத்துறதும் சரியா? ஏன்னா அவங்களுக்கு அது அறியாத வயது, அவங்க அந்த மாதிரி தான் அப்படின்னு அவங்க சொல்றதும் நாம அதை சரின்னு பாக்குறதோ இல்ல அதை அங்கீகரிக்கிறதோ இல்ல தவறாக அதுக்கு இன்னைக்கு மாறிடாதா மருத்துவ முறைகள் ஃபியூச்சருக்கு? இருக்கு. நீங்க அந்த ஏன்னா இப்ப இதுல வர்ற கேரக்டர் 1999க்கு முன்னாடியே சொல்றது என்ன, அப்பவே டாக்டர் சொன்னாரு, நான் இப்படிதான் சொன்னாரு, நீ தான்ப்பா டாக்டர் சொன்னாலும் கேட்காம கல்யாணம் பண்ணா சரியாயிட்டு போயிட்டேன்னு சொல்றதுதான் சொல்றாரு. ஏன்னா அதுலயும் வந்து அவர் ஒரு ஓரின சேர்க்கையாளருங்கிறத 20-25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். ஏன்னா அந்த ஏஜ் கரெக்டா இல்ல. அவருக்கு 40 வயசுல கல்யாணம் ஆச்சா, 35ல கல்யாணம் ஆச்சா, ஏன் 40 வயசு கல்யாணம் ஆகல, அவர் தள்ளி போட்டுட்டு இருந்தாரா என்னங்கிறதெல்லாம் விரிவா சொல்லப்படல. ஆனா ஒரு கட்டத்துல மேத்யூ சொல்லக்கூடியது, அப்பாட்ட சொல்றது, அப்பயே டாக்டர் சொன்னாரு, ஆனா நீ தான் இது கல்யாணம்னா சரியா போயிடுன்னு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா, இப்ப என்ன சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கிறப்போ மருத்துவம் இன்னைக்கு அதை உறுதிப்படுத்துது. அவங்க என்ன இயல்புல இருக்கக்கூடியவர்கள், அவங்க வந்து அந்த தன்மை இருக்கக்கூடியவர்களா அப்படிங்கறத சயின்டிபிக்கா அவங்க ப்ரூவ் பண்றாங்க. அதனால ஒரு 18 வயசுல ஒரு பையன் அந்த ஃபீல் இருக்குன்னு சொன்னானாலும் கூட அடுத்த கட்டத்துக்கு அது உடனே உறுதிப்படுத்திக்கிறத தாண்டி வாய்ப்பு இருக்கும் பொழுது மருத்துவத்தினுடைய உதவியோடு அதை உறுதிப்படுத்திக்கிறதா நல்லது. எனக்கு அந்த டேர்ம்ஸ் எக்ஸாக்டா தெரியல, அவங்களோட குரோமோசோமா அல்லது ஹார்மோனா எதுங்கிறது எனக்கு டேர்ம்ஸ் தெரியல. பட் அது உறுதிப்படுத்தக்கூடிய பிராக்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. சார் அது ஆக்சுவலா எல்ஜிபிடி அந்த ட்ரைனிங் எனக்கு சொன்னதுன்னா ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 12 to 15 அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரம் அதுவும் பாய்ஸா இருந்ததுன்னா 12 வயசு 13 வயசுல அவங்களுக்கு அந்த டேர்ம் தெரிஞ்சிருக்குது. ஸோ அப்ப இருந்து அதுக்கான மூவ் அவங்களுக்கு இங்க வந்துடுது சொன்னாங்க. ஸோ அதை வந்து 15-14 வயசு வந்து அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தங்கிட்ட வந்து வேற ஒரு விதமான ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குங்கிறத அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிறான். அதனாலதான் வந்து அவன் வந்து கிளீன் ஷேவ் பண்றது, ட்ரெஸ்ஸிங்ஸ்ல பண்றதெல்லாம் வந்து ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 15-14 இருந்தே பண்ண ஆரம்பிச்சான். இது ஆக்சுவலா எனக்கு ஒரு நியூஸ் சார். இந்த 12 to இந்த குறிப்பிட்ட வயதிற்குள்ளாரியே அவங்க ஓரளவுக்கு தெரிந்து கொள்கிறார்கள்ங்கிறதே எனக்கு புது விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டதுல. தேங்க்யூ. ஒன்னேகால் மணி நேரம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம். ஓகேங்கண்ணா. நமது நிகழ்வின் இறுதி நிமிடங்களுக்கு பயணிக்கிறோம். காதல் த கோர் என்ற திரைப்படத்தை அடித்தளமாக கொண்டு அது உருவான கருவையும் உள்ளிருந்த மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் ஆராய்ந்து குறியீடுகளையும் பார்வையாளர்களுக்கு எளிதாக புரிய வைத்து 71 வயதிலையும் வாசிப்பும் யோசிப்பும் மீள் உருவாக்கத்தை ஒரு மனிதனுள் தூண்டுகிறது என்பதை அடிக்கோடிட்டு மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் பெரிய மனுஷன் என்ற திரைப்பட உரையாடலை வலியுறுத்தும் வகையில் மம்முட்டியின் சாரி என்ற ஒற்றை வார்த்தையின் கனத்தை உணர்வித்து சாதாரண தருணத்தில் அல்லாமல் ஒருவர் தனிமைப்படுத்தப்படும் போதோ ஒதுக்கப்படும் போதோ கோபம், பழி வாங்குதல் என்பது சராசரி மனிதனின் உணர்வு. ஆனால் காதல் என்பது அனைத்தையும் தாண்டி ஆக்கப்பூர்வமான உணர்வு என்பதை ஆணி அடித்தார் போல எடுத்து கூறிய இன்றைய சிறப்பு விருந்தினர், சிறப்பு அழைப்பாளர், பேச்சாளர் ஈரோடு கதிர் அவர்களுக்கு வாசலின் சார்பாக நன்றிகள் பல. நிகழ்வினை ஏற்பாடு செய்த ஈரோடு வாசலின் விபி திருமூர்த்தி, வாசலின் படைப்பு குழுமத்தின் விபி திருமூர்த்தி அவர்களுக்கும், டைரக்டர் திரு தனபால் அவர்களுக்கும், வாசல் பட்டயம் வாசித்த வாசலின் தலைவி அன்புமணி அவர்களுக்கும், பேச்சாளரை அறிமுகம் செய்த வாசல் இன்டர்நேஷனல் விங்கின் உறுப்பினர், லண்டனில் இருந்தாலும் நானே பேச்சாளரை அறிமுகம் செய்வேன் என்று பொறுப்பினை எடுத்துக்கொண்ட திருமதி பிரதீபா அவர்களுக்கு என்றும் ஊக்குவிக்கும் காரணியாக விளங்கும் வாசல் உறுப்பினர்கள் அல்லாத விருந்தாளிகள் அனைவருக்கும், வாசலுடன் MOU மூலமாக இணைந்துள்ள KSR மாணவ மாணவிகள் மற்றும் கலந்து கொண்டு உற்சாகம் அளித்த நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். அன்பினை விதைத்து அறத்தினை ஊன்றுகோலிட்டு மகிழ்ந்திருப்போம் என்ற அச்சாரத்துடன் உங்களிடமிருந்து ஈரோடு வாசல் விடைபெறுகிறது. மற்றும் ஒரு தருணத்தில் சந்திப்போம். நன்றிகள் பல. Thank you all.
தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஆல்.